எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 9வது வசனம். Matthew chapter 15 verse 9. Matthew chapter 15 verse 9. மத்தேயு சுவிசேஷம் 15வது அதிகாரம் 9வது வசனத்தை நாம் பார்ப்போம். மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லியிருக்கிறான் என்றார். உங்களோடு கூட இந்த ஞாயிற்றுக்கிழமையின் காலைகளிலே தொடர்போதனையாக புதிய சிருஷ்டிகளாக இருக்கிறீர்கள் என்று போதித்துக் கொண்டு வருகிறேன். புதிய சிருஷ்டிகளாக இருக்கிறவர்களுடைய மாற்றம் அல்லது how this change happen, புதிய சிருஷ்டி என்கிற அனுபவம் எப்படி உண்டாகிறது என்பதை போதிக்கிறேன். எப்படி உண்டாகிறதாம்? ரோமர் 12:1 சொல்லப்படுகிறது, உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபமாகிறீர்கள் என்று சொல்கிறார். இந்த மனம் புதிதாகிறத பற்றி பேசுறதுக்கு முன்னாடி முக்கியமான சில விஷயங்களை பேசியிருக்கிறார். அது எதை பற்றியிருந்து? இந்த மனம் புதிதாக்குறதுக்கான ஆயத்தங்கள் அல்லது மனம் புதிதாவதற்கான வேலைகளாய் அவைகள் இருக்கிறது. அதை பற்றி பேசும்போது முதலாவது வசனத்தில் அவர் சொல்லுகிற காரியம் என்ன? உங்கள் சரீரங்களை நீங்கள் ஜீவனுள்ள பலிகளாக ஒப்புக் கொடுங்கள், இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை என்று சொல்லியிருக்கிறார். ஏற்கனவே இந்த சரீரங்களை ஜீவனுள்ள பலிகளாக ஒப்புக் கொடுப்பது என்றால் என்னன்றதை போதித்திருக்கிறேன். காரணம், கிறிஸ்துவம் பாருங்க, இது உறவின் அடிப்படையிலே இயேசு கிறிஸ்துவால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிற மார்க்கமே தவிர இது மதத்தின் அடிப்படையிலே ஏற்படுத்தப்பட்டிருக்கிற மார்க்கம் இல்லை. மதம் என்றால் என்ன? பழைய ஏற்பாடு தான் மதம். பழைய ஏற்பாட்டில் இருக்கிற சடங்குகள், சம்பிரதாயங்கள், இது செய்யாதுன்னு சொன்னது எல்லாமே எதற்காக? அந்த ஜனங்களுக்கு பாருங்க, அவங்களுக்கு எதுவுமே சொன்ன புரியாது, அவங்களுக்கு வெளிப்படுத்தப்படவில்லை. ஏன்? இயேசுவின் காலம் வரைக்கும் அல்லது பரிசுத்த ஆவியானவரின் காலம் வரைக்கும் அந்த ஜனங்களுக்கு மோசையை கொண்டு போதிச்சாலும் சரி, யாரு கொண்டு போதிச்சாலும் சரி, அவங்களுக்கு ஒன்றும் வளர்ச்சிக்கு ஏற்ற பிரசங்கங்களை அவங்களுக்கு செய்ய முடியாது. அதனால தான் குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரியான பிரசங்கங்களும் அல்லது குழந்தைகளுக்கு ஏற்ற மாதிரியான சில கட்டளைகளும் பிரமாணங்களும் பழைய ஏற்பாட்டு காலத்தில் கொடுக்கப்பட்டது. இதுதான் சத்தியம் நினச்சிக்கிட்டு நிறைய பேர் இன்னைக்கு அந்த பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. புதிய உடன்படிக்கைக்குள்ள வந்திருக்கிறோம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் எப்படி இருக்கிறான்? அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். கிறிஸ்து என்ன செய்தார்? அதான் கேள்வி. கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற வாழ்க்கை என்ன வாழ்க்கை? இயேசு கிறிஸ்துவினால் என் ரத்தத்தினால் நான் பண்ணியிருக்கிற புதிய உடன்படிக்கை இது. என்ன உடன்படிக்கை இது? பழைய உடன்படிக்கை கொண்டாந்து இதில் மிக்ஸ் பண்ணாதீங்கன்றார். பழைய இடத்துல பவுல் அது பேசுறாரு. நீங்கள் பழைய மாவை கொண்டு வந்து புதிய மாவில் கலந்தீங்கன்னா புதிய மாவை அது கெடுத்து போடும்ன்றாரு. பழைய துருத்தியை கொண்டு வந்து புது துருத்தியில் ஊற்றினால் புது துருத்தியை அது கிழித்து போடும்ன்றாரு. அப்ப இதுதான் இன்னைக்கு கிறிஸ்தவத்துக்குள்ள இருக்கிற மிகப்பெரிய குழப்பமா இருக்குது. கன்ஃபியூஷன் இந்த கிறிஸ்டியானிட்டி. எது சத்தியம்? கிறிஸ்துவை அடிப்படையாக கொண்டு அல்லது கிறிஸ்துவின் உடன்படிக்கை அடிப்படையாக கொண்டு பேசப்படுவது அல்லது போதிக்கப்படுவதுதான் சத்தியமாக இருக்கிறது. என்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சு? இப்ப வசனங்கள் எல்லாவற்றையும் பழைய உடன்படிக்கையின் அடிப்படையில் வியாக்கியானம் செய்து சபைகளை அல்லது உள்ள இருக்கிற விசுவாசிகளை அவர்கள் ஏற்கனவே விட்டு வந்திருக்கிற அந்த மதத்திலே இன்றைக்கும் இயேசுவின் பெயரால் வைத்திருக்கிறார்கள். எப்படி? சரீரங்களை ஜீவனுள்ள பலிகளாக ஒப்புக் கொடுங்கள், இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனைன்னு சொல்லிட்டு இந்த சரீரங்களின் மாற்றத்தை மட்டுமே சபை போதிக்கிறது. இதை மட்டுமே சபை போதிக்கிறது. இதை பற்றி நிறைய பேசியிருக்கிறதுனால அதுக்குள்ள நிறைய போக வேணான்னு பார்க்குறேன் நான். உச்சம் தலையிலிருந்து முடியிலிருந்து காலில் இருக்கிற நகம் வரைக்கும் பேசுகிறாங்க. சேஞ்சஸ், ஹவு ஷுட் பி யூ சேஞ்ச். அதான் சொன்னேன், பழைய ஏற்பாட்டு காலத்தில் அவளுக்கு வளர்ச்சி இல்லை, ஆவியானவர் இல்லை, இயேசு இல்லை, புதிய உடன்படிக்கை இல்லை. அதனால் அவர்களுக்கு எல்லாமே கட்டாயமாக சில காரியங்கள் திணிக்கப்பட்டது, சொல்லப்பட்டது. ஏன்னா அப்படிதான் அவங்களால செய்ய முடியும். ஆனால் புதிய உடன்படிக்கை அப்படி இல்லை. இயேசுவை போகும்போது அதை ஞாபகப்படுத்திட்டு போறாரு. அதை என்றால் அன்னைக்கு இருந்த பரிசேயர்களும் வேத பாரர்களும் எதை குறித்து மேன்மை பாராட்டுறாங்கன்னா, எங்களுக்கு மோசே என்கிற மிகப்பெரிய தலைவர் இருக்கிறார், அவரால் கொடுக்கப்பட்ட பிரமாணங்கள் இருக்கிறது, கட்டளைகள் இருக்கிறது, அவைகளை எங்களுக்கு போதும். புதுசா நீங்க வந்து சிலுவையை பற்றியும் சிலுவையினால் உண்டாகிற ரட்சிப்பை பற்றியும் அதனால் உண்டாகிற மாற்றத்தை பற்றியும் பேச வேணாம்னா இயேசு கிறிஸ்துவின் மேல அவர்கள் வைத்த குற்றச்சாட்டு. இன்றைக்கும் தங்களை திருத்திக் கொள்ள வேண்டும் அல்லது தங்களை ஏதோ மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று முயற்சி செய்கிற ஒவ்வொருவரும் அப்படிப்பட்ட பரிசேயர்களாகவே இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவுக்காக நான் இதை மாற்றிக்கொண்டேன், இதை கழட்டி விட்டேன், இதை நான் செய்யாமல் இருக்கிறேன். அப்படிப்பட்டவர்கள் எதை காண்பிக்கிறீர்கள்? நீங்க எதை காமிக்கிறீங்க? நீங்க அந்த பழைய மதத்தை தான் நீங்க காண்பிக்கிறீங்க, பழைய உடன்படிக்கையை தான் காமிக்கிறீங்க. You are not still accepted that Jesus Christ and His cross and His blood and His new covenant. இன்னும் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை அவருடைய புதிய உடன்படிக்கையை அவருடைய ரத்தத்தினால் உண்டான உடன்படிக்கையை ரட்சிப்பை நீங்கள் இன்னும் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள் என்பதா அதில் இருக்கிற மிகப்பெரிய கவலை. இன்னைக்கு சபைக்குள்ள இருக்கிறோம், ஆண்டவரை பாடுறோம், துதிக்கிறோம், பட் we never think about this, I am in the new covenant or not. நான் புதிய உடன்படிக்கையின் விசுவாசியா இருக்கிறேனா இல்லையா அப்படின்றதான் கேள்வி அங்க. அப்ப பார்த்து கொண்டு வருகிற காரியம் தான் என்னது? அது
சரீரங்களை ஜீவனுள்ள பலிகளாக ஒப்பு கொடுங்கள், இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை பேசிட்டாரு. நான் சொன்ன சரீரம் என்பது தேவன் தனித்துவமாய் ஒன்று உண்டாக்கவில்லை. சரீரம் என்பதே மனதின் மூலமாக இயங்கக்கூடிய ஒரு அவயவமாய் இருக்கிறது. மனதையும் தேவன் தனித்துவமாக உண்டாக்கவில்லை. மனம் என்பது உள்ளத்தை கொண்டு இயங்கக்கூடிய ஒரு அவயமாய் அதுவும் இருக்கிறது என்பதை காண்பித்திருந்தேன். நான் உள்ளத்திலிருந்து தான் நீங்கள் எதை செய்ய வேண்டுமானாலும் செய்ய வேண்டும். உள்ளத்தில் இருந்து செய்வதுதான் சரியான ஆராதனையா இருக்க முடியும். நீங்கள் உள்ளத்திலிருந்து வெளிப்படுத்தக்கூடிய காரியத்தை தான் கடவுள் ஏற்றுக்கொள்கிறாரே தவிர சரீரத்தின் மாற்றத்தை அவர் ஒரு பொருட்டாகவே புதிய உடன்படிக்கையில் எண்ணுவது இல்லை. எது எண்ணுவதே இல்லை. அவர் சரீர மாற்றத்தை அல்லது சரீரத்தை நான் இப்படி தான் இருக்கிறேன் அப்படின்ற ஒரு காரியத்தை அவர் ஒரு பொருட்டாக கூட எண்ணுறதில்லை. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? அப்படி பேசுனீங்கன்னா, அப்படி வாதாடினீங்கன்னா தான் சொன்ன சத்தியமாக இருந்தால் அது மறுக்கப்பட முடியாததாக இருக்க வேண்டும் சொல்லியிருக்கிறேன் நான். இஃப் இட் இஸ் ட்ரூத், இட் should not be condemned. It can be condemned. அது கண்டம் பண்ணப்படலாம், ஆனால் அது மறுக்கப்பட முடியாததாக இருக்க வேண்டும். சத்தியம்னா அதுதான், மாறவே மாறாது. அப்போ இவர்கள் சொல்லுகிற சத்தியம் என்ன? சரீரத்தின் மாற்றமே சத்தியம் என்றால், நான் சொல்கிறேன், பிற மதங்களிலே பிற நம்பிக்கை உள்ளவர்களும் பல சரீர மாற்றங்களை அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள், செய்திருக்கிறார்கள், செய்கிறார்கள். நம்மை விட ரொம்ப தியாகங்களை செஞ்சுருக்கிறாங்க. புத்த மதத்தெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா முடியிலிருந்து ஆரம்பிக்கலாம். சிறு வயது தொடங்கிய நீங்களாம் என்ன ரட்சிக்கப்பட்டு ஞானசானம் எடுத்து தான் முடி வெட்டுறீங்க, கிராப்பெல்லாம் பற்றி பேசுகிறீங்க, முடியெல்லாம் அளவை பற்றி பேசுகிறீங்க. புத்த மதத்தெல்லாம் போனீங்கன்னா பிறந்த 4வது வயதுலேருந்து தான் வீட்டில் இருக்கிற ஒரு பிள்ளை இன்றைக்கும் கொடுத்து அந்த பிள்ளைக்கு மொட்டை அடித்து அந்த பிள்ளை அதுக்குன்னு இருக்கக்கூடிய இடத்துல கொண்டு போய் சேர்த்து இந்த பிள்ளையை தாய் தந்தையெல்லாம் மறந்து உடன் பிறந்தவர்களெல்லாம் மறந்து முழுக்க முழுக்க அந்த மதத்திலேயே வளருது. அந்த மதத்தின் கோட்பாடுக்குள்ளே இருந்து அது வளருகிறது. உலகத்தில் இருக்கிற எந்த ஆசை பாசம் எதை குறித்து அதை சிந்திக்கிறது இல்லை. சாகிற வரைக்கும் 80-90 வயசு ஆனாலும் அதுக்குள்ளவே தான் இருக்குது, அந்த மதத்துக்குள்ளே தான் இருக்குது. அப்படி தியாகம் செய்து இருக்கிற மதங்கள்லாம் உண்டு. அப்போ அதெல்லாம் பற்றி என்ன பேச போகிறீங்க? ரோமர் 12:1 தான் சொல்லுகிறதா சரீரங்களை ஜீவனுள்ள பலிகளாக ஒப்பு கொடுத்துட்டாங்கன்னு? கிடையாது. அதுக்குதான் அறிவோடு சில காரியங்களை சிந்திக்கணும். அதனால ஒரு வார்த்தை அங்கே அழகாக ஆட் பண்ணுறாரு, நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை என்ன? ஆராதனை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், கூடி வந்து ஆராதிப்பது மட்டுமே ஆராதனை இல்லை. நம்ம கடவுளுக்காக ஏறெடுத்து செய்கிற எல்லா செயல்களுமே என்னவா இருக்கிறது? ஆராதனையாக இருக்கிறது. நான் காலையில் கண் விழிக்கிறேன், கண் விழித்த உடனே ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்கிறேன். தட் இஸ் எ கைண்ட் ஆஃப் வர்ஷிப். அதுவும் என்னவா இருக்கிறது? ஆராதனையாக இருக்கிறது. எனக்கு ஒரு கடவுள் ஒரு வேலையை கொடுத்துருக்கிறாரு, அந்த வேலையை நான் மனசாட்சியோடு நல்லபடியாக அதை செஞ்சு முடிக்கிறேன் அப்படின்னா அதுவும் என்னவா இருக்கிறது? ஆராதனையாக இருக்கிறது. என்னவா இருக்கிறது? ஆமாம். ஏன்னா நான் கடவுளுக்கு பயந்து செய்கிறேன் அந்த வேலையை. பணத்துக்காக செய்யலை, வயிற்று பொழப்புக்காக செய்யலை, யாராவது பார்த்தா திட்டுவாங்கன்னு செய்யலை, இல்லை இதுலன்னா வேறு வழி இல்லைன்றதுக்காக செய்யலை. வேலையை ஒரு கிறிஸ்தவன் எதுக்காக செய்கிறான்? அவன் என் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறார் ஒருத்தர். என்னுடைய ஆசீர்வாதத்தை, என்னுடைய ஐஸ்வர்யத்தில் அவரை நம்பி இருக்குது, எதிர்காலம் அவரை நம்பி இருக்கிறதுனால வேலை என்ன பண்ணுறேன் நான் ஒழுங்கா அப்படி செய்கிறவன் தான் கிறிஸ்தவன். பேசுறது அவனுக்கு மேனேஜர் தேவை கிடையாது, சூப்பர்வைசர் தேவை கிடையாது, டைரக்டர் தேவை கிடையாது, ஹையர் அஃபீஷியல் அவனுக்கு தேவை கிடையாது. இருக்கட்டும், ஆனால் அவன் சரியாக செய்வான். ஏனென்றால் அவன் தேவனுக்கு பயந்து செயல்படுகிறான். யாருக்கு பயந்து செயல்படுறான்? அதனால தான் அவன் கையிட்டு செய்கிற எல்லா பிரயாசத்திலும் ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும். சரி, அப்போ புதிய உடன்படிக்கையில் இருக்கிற மாற்றங்கள் இவைகள் தான். அப்போ ஆராதனை என்னென்ன? நான் எதெல்லாம் நான் கடவுளை முன்னிட்டு கடவுளுக்காக செய்கிறோம் அது எல்லாமே ஆராதனையாக இருக்கிறது. சரி, இதன் அடிப்படையிலே சில காரியங்களை கடந்த வாரம் அவங்களுக்கு எடுத்து காமிச்சிருந்தேன். ஆராதனை ஏன் முக்கியம்? இயேசு வாழ்ந்த காலத்தில் பிசாசினால் அவர் சோதிக்கப்படும் போது பிசாசு செய்த ஒரு தந்திரமான வேலை என்னன்னா, உலகத்தின் ராஜ்யங்கள் எல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா, இன்றைக்கி இருக்கிற லாங்குவேஜில் சொல்லணும்னா கெட்டவங்களுக்கு தான் காலம் சொல்கிறாங்களே, எங்கே போனாலும் கெட்டவங்க தாங்க வாழ்வாங்க, பொய் பேசி ஏமாற்றி நடித்து இப்படி வாழறவங்க தாங்க நல்லா இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா? அதுதான் பிசாசு சொல்கிறோம். இந்த ராஜ்யங்கள் எல்லாம் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பொய்க்கெல்லாம் அதிபதியாவன், நடிப்புக்கெல்லாம் அதிபதியாவன் என் கையில் இருக்குது, நான் நினச்சவனுக்கு அதை கொடுத்து அவனை வாழ வைக்க முடியுன்றான். இயேசுக்கிட்டே அதை பேசுகிறான். அவன் பேசுறதுல தவறு இல்லை, ஏன்னா அவன் பேசுறது உண்மைதான். ஏனென்றால் ஆதாம் கையில் இருந்த அதிகாரத்தை அவன் பெற்றிருக்கிறான், அதனால தைரியமாக பேசுகிறான். ஆனால் இயேசு சொல்கிறாரு பாருங்க, இது உன் கையில் தான் இருக்குதுன்றதுக்காக அதை நீ நினைக்கிற ஆளுக்கு இல்லை நீ தர முடியாது. ஏன்னா இதுக்கெல்லாம் ஓனர்னு ஒருத்தர் இருக்கிறார், சிருஷ்டி கர்த்தார்னு ஒருத்தர் இருக்கிறாரு, சர்வ வல்லமை உள்ளவர்னு ஒருத்தர் இருக்கிறார். மறந்துடாது, ஆதாமை உருவாக்கினவர் ஒருவர் இருக்கிறார். ஆதாம் கையில் கொடுத்தவர் இன்றைக்கும் ஜீவன் உள்ளவராய் இருக்கிறார். ஆதாமுக்கு வந்து பொறுப்பு கொடுத்துருக்கிறாரு. அந்த பொறுப்பு அவன் ஒழுங்காக செய்யாததுனால அது உன் கையில் இருக்கலாம். அதனால் உன் கையில் தான் எல்லாம்னு நீ நினச்சிக்கிட்டு உலக மக்களை ஏமாத்தாத. கிறிஸ்தவர்களும் அதில் ஏமாந்து போய் கிடக்குறாங்க. கிறிஸ்தவர்களும் அப்படிப்பட்ட
வார்த்தைகளை பேசுறதை நம்ம கேட்குறோம். கொஞ்சம் அப்படி இப்படி குறுக்கு வழி போய் அப்படி பண்ணாதான் எதாவது பண்ண முடியணும். இல்லை 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 இல்லை. அதனால இயேசு தெளிவாக அவனுக்கு பதில் கொடுத்தாரு. தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே. ஹலோ, ஆராதனைன்றது நான் செய்கிற காரியம் என்பது என் தேவனுக்கு பயந்து என் தேவனை முன்னிட்டு என் தேவனை தலைவனாக ஏற்றுக்கொண்டு அவர் ஒருவருக்கு செய்வது மட்டுமே என்னவா இருக்க முடியும்? ஆராதனையாக இருக்க முடியும், கிறிஸ்துவ வாழ்க்கையாக இருக்க முடியும்ன்றது தான் இயேசு இந்த உலகத்தில் இருந்து அப்பவே செய்து செயல்பட்ட ஒரு காரியம். உலகத்தையும் கொஞ்சம் வணங்கிக்கிட்டு இயேசுவையும் கொஞ்சம் வணங்குறது இல்லை, பணத்தையும் கொஞ்சம் வாழ்க்கையில் முன்னாடி வச்சுக்கிட்டு இயேசுவையும் கொஞ்சம் வச்சுக்கிறது இல்லை. தேவனாகிய கர்த்தர் ஒருவரை மட்டுமே ஆராதனை செய்து, அதான் பாயிண்டாங்க. சரி, அதுக்கு அடுத்தபடியாக கடந்த வாரத்தில் இன்னொரு காரியத்தை எடுத்து காண்பித்தேன். இயேசு வாழ்ந்த காலத்தில் ஃபர்ஸ்ட் அது பிசாசினால் சோதிக்கப்படும் போது அந்த ஆராதனை பற்றி பேசுகிறார். ரெண்டாவது தான் இப்போ படித்த காரியம். இயேசு அவர் வாழ்ந்த காலத்தில் அவர் வெறுத்து அல்லது அவர் கோபப்பட்டு அவர் சபித்து அவர் இருக்கிறதுல ரொம்ப மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தின மனிதர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரிசேயர்களும் வேத பாரகர்களும் மதவாதிகளும் ஆயிருந்தார்கள். அதாவது அவர் பிறந்து வளர்ந்து அதே யூத மதத்தில் இருக்கக்கூடிய அந்த பழக்க வழக்கங்கள் இருக்கக்கூடிய மக்களை தான் அவர் வெறுத்தார் அதிகமாக. இன்றைக்கு இருக்கிற லாங்குவேஜில் சொன்னோன்னா விசுவாசிகளையும் பிஷப்ஸையும் பாஸ்டர்ஸையும் தான் அவர் அதிகமாக என்ன பண்ணார், அவர் வெறுத்தார். ஏன் அப்படி வெறுத்தாருன்னா அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு காரணம் உண்டு. அதை தான் இப்போ நாங்கள் இங்கே படித்தோம். ஆராதனை குறித்து இயேசு பேசுகிறார். புத்தி உள்ள ஆராதனை என்னன்றது பார்த்துக்கிட்டு வரோம். அதில் இயேசு இந்த இடத்துல பேசுகிற காரியம் என்ன? மத்திய 15:9 மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாய் போதித்து. எதே உபதேசங்களாக போதிச்சிட்டீங்க நீங்கள்? சபையில் அல்லது ஊழியக்காரங்களும் பிரசங்கம் பண்ணும்போது அதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். பைபிளில் இருந்து தான் பிரசங்கம் பண்ணுறாங்க, ஆனால் அது யாருடைய உபதேசம்ன்றது கவனிக்கணும். யாருடைய உபதேசம்? ஏன்னா வசனத்தை எப்படி வேணா திருச்சி நீங்கள் பேச முடியும். வசனத்தை எப்படி வேணா என்ன பண்ண முடியும்? திருச்சி நீங்கள் பேச முடியும். இப்போ சூரியனை நீங்கள் வெளிச்சம்னு பேசலாம், சூரியனை என்னன்னு சொல்லலாம், நீங்கள் வெளிச்சம்னு சொல்லலாம். ஆனால் சத்தியம் என்ன தெரியுமா? வெளிச்சம் வேற, சூரியன் வேற. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? வெளிச்சம் வேற. இப்போ சூரியனே வரல, காலையிலேருந்து என்ன வரல, மழை காலமாக இருக்குது, சூரியனே வரல, ஆனால் வெளிச்சம் இருக்குதாங்க? இருக்குதா இல்லையாங்க? சூரியனே இல்லைங்க, ஆனால் என்ன உண்டாயிருக்கிறது? வெளிச்சம். அப்போ வெளிச்சம் வேற, சூரியன் வேற. வெளிச்சம் வேற, சூரியன் வேற. ஆனால் அது போய் அவங்கள நம்ப வச்சிட முடியும். சூரியனால் தான் வெளிச்சம் வருகிறது, சூரியன் தான் வெளிச்சத்தை தருகிறது, சூரியன் இல்லை என்றால் உலகம் இருண்டு போய் இருக்கும்ன்றது உங்களால் என்ன பண்ண முடியும்? நம்ப வைக்க முடியும். பட் யூ ஷுட் நோ த ரைட் டிஃபரன்ஸ் அபவுட் ட்ரூத். சத்தியம்னா என்னன்றது சரியான விதத்தில் என்ன பண்ணணும்? நீங்கள் பகுத்தறிய வேண்டும். அதான் அங்கே பாயிண்டாங்க. பகுத்தறிவு என்ன பண்ணுது? பிரித்து பார்க்குது. இல்லை இல்லை, சூரியன் இல்லைனாலும் தேவன் ஒரு காரியத்தை அங்கே வச்சிருக்கிறார். பகல்னு ஒன்று வச்சிருக்கிறார். என்னென்ன வச்சிருக்கிறார்? அதுக்கு பேர், ஆமாம், சூரியனே உதிக்கலைனாலும், சூரியனே உதிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் பகலின் வெளிச்சம்னு ஒன்று என்ன பண்ணியிருக்கிறார்? தேவன் இயற்கையாகவே வைத்திருக்கிறார். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? அதுக்கு மேலே தான் சூரியன் வருது, பெரிய வெளிச்சத்தை கொடுக்குது, அனலை கொடுக்குது, அதெல்லாம் அதுக்கப்புறம். ஆனால் சூரியனே இல்லைனாலும் இது ரெண்டுத்தையும் பிரித்து காமிக்குது. வெளிச்சம் வேற, சூரியன் வேறன்றது தான் சத்தியம். ஆனால் மதவாதிகள் என்ன பண்ணிட்டாங்க? இல்லை இல்லை இல்லை, சூரியன் மட்டுமே வெளிச்சத்தை தருகுதுன்றாங்க. இல்லை இல்லை, the source of the light is God, not the sun. வெளிச்சத்தின் ஆதாரம் தேவனாய் இருக்கிறார், வெளிச்சத்தின் ஆதாரம் சூரியன் இல்லை. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ சத்தியத்தை பாருங்க. சத்தியம்ன்ற பேர்ல வசனத்தை எப்படி ஒன்றா உங்களாலையும் புரிஞ்சிக்க முடியும், இல்லை வசனன்ற பேரில் எப்படி உங்களை நம்ப வைக்கவும் மற்றவர்களால் முடியும். அதனால தான் இதெல்லாம் எடுத்து பொறுமையாக எடுத்து காமிக்கிறேன். அப்படி இல்லை, ஆராதனை என்பது, புத்தி உள்ள ஆராதனை என்பது நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை சிலர் பேசுகிற மாதிரியான காரியங்கள் இல்லை. வசனத்திலிருந்து சத்தியத்தின்படி அறிந்து கொள்ளுங்கள் எடுத்து காண்பிக்கிறேன். அப்போ இயேசு அதை தான் செய்கிறாருங்க. பரிசேயர்கள், வேதபாரர்கள், ஜனங்கள்லாம் நிற்கிறாங்க. மற்ற ஜனங்கள்லாம் நிற்கும் போது அவங்க எதிர்க்க ஒரு காரியத்தை பேசுறாரு. நீங்கள் மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களா என்ன பண்ணிட்டீங்க? நீங்க போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறீர்கள். ஆராதனை எப்படிப்பட்டதா இருக்கிறது அப்படின்னா எதை வீண் சொல்றாரு? சத்தியத்தின்படி இல்லை. இட் இஸ் நாட் அக்கார்டிங் டு த ட்ரூத். யுவர் வர்ஷிப் இஸ் நாட் அக்கார்டிங் டு த ட்ரூத். சத்திய ஆராதனை எப்படிப்பட்டதா இல்லைங்க? சத்தியத்தின்படி இல்லை, மனுஷருடைய கற்பனையின்படி இருக்கிறது. இதன் அடிப்படையில் இருக்கிறது. இப்போ சபை கூடி வருதுல எடுத்துப்போமே, அப்போதான் உங்களுக்கு புரியும். இப்போ சபை கூடி வருதுலன்னு ஒரு பெரிய ஒரு சப்ஜெக்டே சில நேரத்தில் ஆவிக்குரிய சபைகள் வச்சிருக்கிறாங்க. ஸ்பிரிச்சுவல், சோ கால் ஸ்பிரிச்சுவல் சர்ச்சஸில் பெரிய கண்டிஷன்ஸே வச்சுருப்பாங்க. அந்த கண்டிஷன்ஸ் வந்து சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்குது. நான் பிறந்த நாள்லேருந்து வளர்ந்த நாள்லேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அதில் நான் வளர்ந்து வந்த காலத்தில் ரொம்ப விகற்பமான, அது வித்தியாசமான
இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்கள்லாம் கேட்ட சிரிக்கிற மாதிரியான சத்தியங்கள் எல்லாம் போதிச்சாங்க அன்னைக்கு. முக்கியமாக பெண்களுக்கு அதிகமாக இருக்கும். அதில் பெண்களுக்கு தான் அதிகமான சட்டத்திட்டங்களும் கட்டுப்பாடுகளும் அதில் இருக்கும். அதில் பெண்களுக்கு என்ன போதிப்பாங்க? சைக்கிள்லாம் பெண்கள் ஓட்டக்கூடாது, வண்டிகள் ஓட்டக்கூடாது, இருசக்கர வாகனங்களை ஓட்டக்கூடாது, பெண்கள் நகைகளை என்ன பண்ணக்கூடாது, நீங்கள் அணியக்கூடாது, பூலாம் தலையில் என்ன பண்ணக்கூடாது, வைக்கக்கூடாது, பவுடர்லாம் அடிக்கக்கூடாது, மேக்கப்லாம் பண்ணக்கூடாது, பர்ஃப்யூம்லாம் உடம்புல போடக்கூடாது, இந்த மாதிரி நிறைய இருக்குது எக்கச்சக்கமாக. வாட்ச் கட்டக்கூடாது, வீட்டில் டெலிவிஷன் பார்க்கக்கூடாது. இது எல்லாமே சத்தியம். அதுக்கு ஒரு 4 வசனம் வச்சுருப்பாங்க. அந்த வசனத்தை எடுத்துகிட்டு வந்து சொல்லிட்டு தான் சொன்னேன். அது சூரியனா வெளிச்சமான்றதை வித்தியாசப்படுத்தி காமிக்கிறது இல்லை, டைரெக்டாக எடுத்துகிட்டு வந்து காமிச்சிட்டு இதான் சத்தியம் நம்பிட்டு போ, அவ்வளோதான். நம்பிக்கிட்டு இருந்தாங்க, நானும் நம்பிக்கிட்டு இருந்தேன். ஹலோ, அப்புறம் படிக்கும் போது தான் தெரிஞ்சது, வாழ்க்கையில் ப்ராக்டிக்கலாக வாழும் போது தான் தெரிஞ்சப்பா இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. சத்தியம் என்றால் மறுக்கப்பட முடியாது, இது மாறாததாயி. அது எனக்குன்னா சத்தியமோ அதுதான் என் பிள்ளைக்கும். நான் என் பிள்ளைக்கு நாளைக்கு சொல்லிக் கொடுக்குறேன்னா பார்த்து சிரிக்கிற மாதிரி கூடாது, மேயா சொல்லித்தரேன் நீ அப்படின்ற மாதிரி இருந்தால் அது சத்தியமே கிடையாது. அவன் பார்த்து பிரமிக்கணும், அவன் பார்த்து ஆச்சரியப்படணும். உங்கள் காலத்துலேயும் அப்படி, என் காலத்துலேயும் அப்படி, என் பின்வர சந்ததியிலையும் இப்படியான்னு யோசிக்கிற அளவுக்கு இருக்கணும். அப்போ சோ கால் ஸ்பிரிச்சுவல் சர்ச்சஸ்லாம் நிறைய வச்சுருப்பாங்க. இது மாதிரிலாம் அதை வச்சு ஜனங்களை திட்டுவாங்க, அதை வச்சு ஜனங்களை மிரட்டுவாங்க, அதை வச்சு ஜனங்களை என்னென்ன பயமுறுத்தணுமோ பயமுறுத்துவாங்க. இது சத்தியமாக்கு இப்படி ஒடுங்காலன்னா அப்படியே தான் கடவுள் வியாதியை கொடுப்பாரு சரீரத்தில். அதுதான் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த மெடிக்கல் டேர்மில் பாருங்கள், ஒரு அழகான ஒரு வார்த்தை உண்டு. என்னது? இன்றைக்கி இருக்கிற மாடர்ன் மெடிசன்லாம் வரதுக்கு முன்னாடி பாருங்கள், ஒரு மெடிசன் இருந்தது, கற்காலத்தில் இருந்த மருத்துவம். கற்கால மருத்துவம் என்ன? அன்றைக்கி இருந்ததுலாம் பார்த்தீங்கன்னா பூஜாரி மாதிரி ஒருத்தர் பேர், இல்லை அவர் தான் வைத்தியர்னு சொல்லுவாங்க. அவர்கிட்ட போனீங்கன்னா உங்களுக்கு வயிற்று வலின்னு போகிறீங்கன்னு வச்சுப்போமே, வயிற்று வலி, தீராத வயிற்று வலி, தாங்கவே முடியல அப்படின்னு போகிறீங்கன்னா அவர் ஒன்றும் பண்ண மாட்டார். உங்களை வர வச்சு உங்கள் தொடையை காட்ட சொல்லுவார். பழுக்க காய்ச்சின கம்பி எடுத்து தொடையில் சூடு வச்சுருவார். இப்போ நினச்சி கூட பார்க்க முடியாது, அந்த மாதிரி வைப்பார். சும்மா அம்மா வைக்கிற மாதிரி சூடுலாம் கிடையாது, நல்ல பழுக்க காய்ச்சி வச்சு விட்ருவார். வச்சு விட்ட உடனே இப்போ கேட்பார், சூடு இருக்குதான்னு கேட்பார். இப்போ வயிற்று வலி இருக்குதான்னு கேட்பார். மன்னிக்கும், என்ன வலியாக இருக்குன்னு கேட்பார். உடனே உங்கள் வாயில் இருந்த ஒரு வயிற்று வலி இல்லை சாமி, இப்போ எது மட்டும் தான் இருக்குது, எனக்கு தொட வலி மட்டும்தான் இருக்குது. இதுக்கு பேர் தான் பிரிமிட்டிவ் மெடிசன் பேர், கற்கால வைத்தியம். கற்கால வைத்தியர்கள் இந்த வேலையை தான் பார்த்தாங்க. ஒரு வலியை மறக்க இன்னொரு வலி என்ன பண்ணியிருந்தாங்க, உண்டு பண்ணிட்டு அது இல்லை பற்றி அப்படின்றாங்க. இல்லை, அந்த வலியை விட இந்த வலி அதிகமாக இருக்கிறதுனால அந்த வலி தெரியல, ஆனால் அந்த வலி அங்கே தான் இருக்குது. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? சபையில் இப்படிப்பட்ட மனுஷனுடைய கற்பனைகளை போதிக்கிற சபைகள் அப்படி தான் இருக்கும். அதில் இருக்கிற ஜனங்களுடைய வாழ்க்கை அப்படி தான் இருக்கும். நகையை கழட்டு இருந்தனால நான் பெரிய ஆசீர்வாதம் ஆயிட்டேன்னுவாங்க. இல்லை இல்லை இல்லை, தொடையில் சூடு வச்சிருக்கிறார். எங்கே சூடு வச்சிருக்கிறாரு? இப்போ தொடையில் சூடு வச்சிருக்கிறாரு. அதனால் இப்போ உங்களுக்கு வயிற்று வலி தெரியல. இதான் பாயிண்ட். அங்கே பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? சில சபையில் வந்து ரொம்ப சட்டத்திட்டம் பயங்கரமாக இருக்கும். நீ சர்ச்சுக்கு வரையா, ஞானசாரம் எடுத்துகிட்டே ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு வா. எதை போட்டுக்கிட்டு வர நீ? வெள்ளை, தலையிலிருந்து எல்லாம் வெள்ளையாக இருக்கணும். மொத்தம் வெள்ளையாக இருந்தால் சபைக்குள்ளே வயசாவது கொஞ்சம் முடி நிறைக்குது, அதுவும் வெள்ளையாக இருக்கணும். தப்பி தவறி கூட கலர் என்ன பண்ணக்கூடாது. ஆமாம், சூப்பர் மார்க்கெட் போகிறீங்க, 10-15 பிராண்ட் இருக்குதாங்க, பயங்கரமாக விற்கிறான். முன்னெல்லாம் ப்ரஷ் மாதிரி எடுத்துக்கணும், தேய்க்கணும், அதெல்லாம் இப்போலாம் அப்படிலாம் கிடையாது. தலை குளிக்கும் போது ஷாம்பு மாதிரி எடுத்து போட்டுக்கலான்றான். ரொம்ப ஈஸியாக கொண்டு வராங்க. போடக்கூடாது. தலைமுறை வெள்ளையாக இருந்தால் என்ன பண்ண, வெள்ளையாகவே இருக்கட்டும், ஏன்னா கடவுள் தானே அது கொடுத்துருக்குறாரு அப்படின்றாங்க. கடவுள் தானே அது, ஏன்னா அவருக்கு அதான் வேலை. உங்களுக்கு வெள்ளை முடி கொடுக்குறதும், ஹலோ, இதே தான் அவருக்கு உட்காந்துக்கிட்டு இதே தான் வேலை பண்ணிட்டு உட்காந்துருக்கிற மாதிரி பேசுவாங்க. இந்த சட்டத்திட்டங்களை கேட்டுக்கிட்டு வாடுற வாழ்க்கை என்ன ஆகிடுது ஒரு கட்டத்தில் நான் பார்த்துருக்குறேன். அவங்களுக்குள்ள விசுவாசம் பெருசாக இருக்காது, அவங்களுக்குள்ள தேவனை குறித்த ஞானம்லாம் இருக்காது, ஆனால் வைராக்கியம் கூட இருக்கும் அவங்களுக்குள்ள. தேவையில்லாத வைராக்கியம், அறிவற்ற வைராக்கியம் பவுல் போதிக்கிறார். அந்த மாதிரி வைராக்கியம்லாம் இருக்கும். அந்த மாதிரியான காரியத்தினால தேவனை மற்ற மக்கள் தூஷிக்கிறதுக்கு தான் உதவுமே தவிர இவர்களுடைய வாழ்க்கைக்கே இவர்களுடைய சட்டத்திட்டங்களோ சத்தியங்களோ இவங்களுக்கு என்ன பண்ணுறதுல உதவுவது இல்லை. சிம்பிளாக சொன்னால் இவர்கள் செய்கிற ஆராதனை இவர்களுக்கே பிரயோஜனமானதாக இல்லை. அதுதான் இங்கே சொல்கிறார் அவர். வீணா எனக்கு ஆராதனை செய்கிறீர்கள்ன்றார் இயேசு. எப்படி ஆராதனை செய்கிறீர்கள்? நீங்கள் செய்கிற ஆராதனையால் ஒரு பிரயோஜனமும் இல்லை, ஒரு நன்மையும் கிடையாது, ஒரு ஆசீர்வாதமும் இல்லை. உங்களுக்கு ஒரு சுய திருப்தி இருக்குது, அவ்வளோதான். ஞாயிற்றுக்கிழமை போயிட்டோம், 2 பாட்டு பாடிட்டோம், ஒரு 2 பிரசங்கத்தை கேட்டுட்டோம், ஆமீன் போடும்போது சபைக்குள்ளே இருந்துட்டோம், அவ்வளோதான், ஆசீர்வாதம் வந்துருச்சு, திருப்தி ஆகிடுச்சுன்னு நினைக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை எப்படி முடிச்சிட்டோம்னு நினைக்கிறோம். இல்லை இல்லை, அது எப்படி இருக்குதுன்னா, ஸ்கூலுக்கு போயிட்டு அட்டண்டன்ஸ் வந்துருச்சு. அட்டண்டன்ஸ்லாம் பாயிண்ட் இல்லை ராஜா,
சப்ஜெக்ட் தான் பாயிண்ட். இதுதான் பாயிண்ட். அங்கே போதிச்சாங்க பாரு, சொல்லி கொடுத்தாங்க பாரு, அதை ஒழுங்காக கேட்டியா, அதை கரெக்டாக உள்வாங்கினியா, அதுதான் உனக்கு எக்ஸாமுக்கு வேலைக்கு ஆக போதே தவிர அட்டண்டன்ஸ் வச்சுக்கிட்டு உனக்கு பாஸ் மார்க் போட போகிறது இல்லை. பையன் 100% அட்டண்டன்ஸ் வாங்கியிருக்கிறானாகும் 100 மார்க் போடுறது இல்லை. அது எதுக்கோ உதவலாம், அவ்வளோதான். எக்ஸாம் எழுதுறதுக்கு உதவலாம், ஆனால் மார்க் வாங்குறதுக்கு என்ன பண்ண, அது அட்டண்டன்ஸு உதவாது. அதே தான் இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவர்கள் ஞானஸ்நானம் எடுத்துட்டு அது ஒரு அட்டண்டன்ஸு, ஆவியானவர் பெற்றுக்கொண்டு அது ஒரு அட்டண்டன்ஸு, அதே இதை மாற்றிட்டு அது ஒரு அட்டண்டன்ஸு, ஞாயிற்றுக்கிழமையான தவறாமல் சபைக்கு போயிடும் அது ஒரு அட்டண்டன்ஸு. அட்டண்டன்ஸால் வாழ்க்கையில் தேவனோட கிருபை, தேவனோட ஆசீர்வாதத்தை பார்க்க போகிறது இல்லை. நீங்கள் செய்கிற ஆராதனை எல்லாம் என்ன ஆராதனையாக இருக்கிறது? வீணான ஆராதனையாகவே இருக்கிறது. ஏன் அது வீணான ஆராதனை? அதுதான் பாயிண்டாங்க. ஏன் அது வீணான ஆராதனைன்னு சொல்கிறார்? அப்போ ஆராதனைனா எப்படி இருக்கணும்? ஆராதனை என்றால் எப்படி இருக்கணும்? இது பவுலும் போதிக்கிறார், இயேசு அதை போதிச்சார். இயேசு போதிச்சது எங்கே? கானானிய ஸ்திரீ ஒருத்தி இயேசு இடத்துல வரும்போது அந்த ஸ்திரீ இடத்துல இயேசு சொல்கிறாரு, பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்கிற காலம் எங்கும் வரும். பிதாவை எப்படி தொழுது கொள்கிற காலம் வரும்? அந்த 2 பாயிண்ட் அல்லது 2 வார்த்தை ரொம்ப முக்கியமானது. ஆவியோடும் உண்மையோடும், பை ஸ்பிரிட் அண்ட் ட்ரூத். அதாவது ஆண்டவர் ஆராதிக்கிற முறைமை என்பது எங்க அடங்கி இருக்கிறது? சரீரத்தில் இல்ல, எங்க அடங்கி இருக்கிறது? அது ஆவியிலும் உண்மையிலும். அந்த உண்மை என்ற வார்த்தை ஆங்கிலத்தில் அழகா இருக்குது. ட்ரூத். ட்ரூத்னா சத்தியம். நான் கடவுளை ஆராதிக்கிறேன்றது என்னது? நான் கேட்டறிந்த சத்தியத்தை நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். அதன் அடிப்படையிலே என் ஆவி தேவனை களி கூறுகிறது, அதன் அடிப்படையிலே என் ஆவி தேவனை நன்றி சொல்லுகிறது, அதன் அடிப்படையிலே என் ஆவி தேவனை நோக்கி பாடுகிறது, அதன் அடிப்படையிலே என் ஆவி தேவனை நம்பி சார்ந்திருக்கிறது. மை ஸ்பிரிட், என் உள்ளம் தாங்க கிரியை செய்யறது. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்கிற காலம் வரும். ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் காலத்துல பலிகள்லாம் இருந்தது, சரீரத்தை மட்டுமே பெரிய விஷயமா பேசிக்கொண்டிருந்த காலங்கள்லாம் இருந்தது. அந்த காலத்தில் பேசுறார். உண்மையான ஆராதனை எது? ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிப்பது. உண்மைனா சத்தியத்தோடு ஆராதிப்பது. சத்தியத்தை கேட்டு அதை விசுவாசித்து அதை உள்வாங்கி உள்ளத்தில் அதை வைத்து அப்படி ஆராதிப்பதே சரியான ஆராதனையாக இருக்க முடியும். சம்பிரதாயத்தினாலையும் அல்லது யாரோ இங்க போதிச்சு வச்ச பழக்க பண்ணி விட்டுருக்கிற அப்படிப்பட்ட கட்டுக்கதைகளாலும் ஆராதிப்பது உண்மையான ஆராதனை இல்லை. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, அதனாலதான் இன்னைக்கு ஒரு தலைப்பின் கீழ் ஒரு சத்தியத்தை பார்க்க இருக்கிறோம். என்ன தலைப்பு? True worship is worship by the spirit and not by the flesh. உண்மையான ஆராதனை ஆவியினாலே ஆராதனை செய்வது, மாம்சத்தின்படி அல்ல. எதன்படி அல்ல? நல்லா சொல்லுங்களேன். மாம்சத்தின்படி அல்ல. மாம்சம் இந்த வெளிப்பிரகாரமான தோற்றம், இந்த வெளிப்பிரகாரமா இருக்கக்கூடிய சில அடையாளங்கள். உண்மையான ஆராதனை என்பது எதன் அடிப்படையில் இருக்கிறது? ஆவியின்படி. எதன்படி இருக்கிறது? ஆவினா உங்கள் உள்ளம், உங்களுடைய இருதயம், நீங்கள் செய்கிற அந்த செயலை கொண்டு வரக்கூடிய ஆற்றல், அதை ஸ்பிரிட்னு சொல்றோம், பரிசுத்த ஆவியானவர்னு சொல்றோம், அல்லது உங்கள் உள்ளத்தை சொல்றோம், உங்கள் மனதை சொல்றோம் இல்லையா? இதெல்லாமே அப்ப அப்படி ஆராதிக்கிறது தான் ஆராதனையை தவிர, அங்கே ஏற்படுகிற மாற்றத்தினால் உண்டாகிற ஆராதனை தான் ஆராதனையை தவிர, மாம்சத்தில் ஏற்படுத்துகிற மாற்றம் அல்லது மாம்சத்தில் ஏதோ ஒரு காரியத்தினால் உண்டாகிற ஆராதனை என்ன ஆராதனை கிடையாது. ஆராதனை இல்லை. என்னது கிடையாது? அங்கே ஆராதனை இல்லை. இதுதான் இன்னைக்கு வசனத்தோடு சில காரியங்களை எடுத்து காண்பிக்க இருக்கிறேன். எடுத்துக்கொள்ளும் பிலிப்பியர் நிருபம் 3வது அதிகாரம். பிலிப்பியர் 3வது அதிகாரம். Philippians chapter 3. பிலிப்பியர் 3வது அதிகாரம் 1 முதல் 14வது வசனம் வரைக்கும் கவனிப்போம். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 1வது வசனத்தை கவனிப்போம். மேலும் என் சகோதரரே, கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்கள். யாருக்குள் சந்தோஷப்படுங்கள்? இதை உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை பாருங்க. இஃப் யூ ஆர் இன் கிரைஸ்ட், பவுல் போல தைரியமா சொல்ல முடியும், கர்த்தருக்குள் என்ன பண்ணப்படுங்கள்? நீங்கள் கர்த்தருக்குள் என்ன படுங்கள்? வெறும் உள்ள விசுவாசியா இருக்கிற ஆளுங்க மட்டும் இல்ல, புதுசா வர ஆளுங்க கூட, புதுசா கேட்கிற ஆளுங்களுக்கு கூட கர்த்தரால் என்ன உண்டாகணும்? அவங்களுக்கு நல்லா சொல்லுங்களேன், சந்தோஷம் உண்டாகணும். அதுதான் சத்தியமா இருக்க முடியும், அதுதான் கர்த்தரை குறித்த வார்த்தைகளா இருக்க முடியும். ஆனால் சில சபைகள் அப்படி இருக்கிறது இல்லை. கர்த்தரால் சந்தோஷம் வருதானா? இல்லை. ஒரு அம்மா இங்க ஞானஸ்தானம் கேட்டு வந்தாங்க பாருங்க. நான் கேட்டேன், யார் நீங்க நேராக வந்தீங்க ஞானஸ்தானம் கொடுங்கன்னு கேட்குறீங்க? நீங்க ஏற்கனவே சர்ச்சுக்கெல்லாம் போயிருக்கிறீங்களா? உங்களுக்கு ஆண்டவரை பற்றிய புரிதல் அறிவுலாம் இருக்குதா அப்படின்னு கேட்கும்போது அந்த மாதிரி சொல்லுது பாருங்க. இல்லைங்க, ஒரு சபைக்கு போயிட்டு இருந்தேன், நான் தொடர்ச்சியாக போயிட்டு இருந்தேன், ஞானஸ்தானம் வேணும்னு அந்த பாஸ்டர்கிட்ட கேட்டேன். அந்த பாஸ்டர் கூப்பிட்டு சொன்னாலும் ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு சில ஒழுங்குகள் இருக்குதுன்னு சொன்னாருங்க. நான் சொன்னேன், கரெக்டு தானே அப்படின்னு என் லாங்குவேஜில் நான் பேசிட்டேன், என் புரிதல் நான் சொல்லிட்டேன். அந்த அம்மாவுக்கு ஒரே அதிர்ச்சி ஆயிடுச்சு. நான் சொன்னேன், இல்லை, நான் சொன்னேன், என்ன சொல்லிட்டாரு, என்ன ஒழுங்குன்னு சொல்கிறேன். இல்லை, நீ ஒழுங்கான ஞானஸ்தானம் எடுக்கணும்னா முதல்ல உன் நகையெல்லாம் என்ன பண்ணணும், நீ காட்டிடணும்.
அதுக்கப்புறம் வந்து இந்த பூட்டெல்லாம் வச்சுட்டு இருக்கிற அதெல்லாம் என்ன பண்ணிடணும், எடுத்துடணும். அப்புறம் வந்து இந்த பூவெல்லாம் வைக்கக்கூடாது, இனிமேல் தலைக்கு என்ன பண்ணக்கூடாது, பூவெல்லாம் வைக்கக்கூடாது. அப்புறம் நிறைய லிஸ்ட்டே போட்டிருக்கிறாரு. அப்புறம் சர்ச்சுக்கு ஒழுங்காக வரணும், இதெல்லாம் நார்மலாக எல்லோரும் சொல்கிறது தான். ஸ்கூலில் சேர்ந்துட்டா ஒழுங்காக பிள்ளை என்ன பண்ணுங்க ஸ்கூலுக்கு அனுப்புங்கன்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி தான் ஒழுங்காக சபைக்கு ஒன்று ஒழுங்காக சபைக்கு வாங்கன்னு சொல்கிறது தான். ஆனால் நீங்கள் ஒழுங்காக வரது உங்கள் கையில் தான் இருக்குது, இல்லை ஒழுங்கு வராமல் ஃபெயில் ஆகிறது உங்கள் கையில் தான் இருக்குது. உங்கள் இஷ்டம் அது. உங்கள் கட்டாயப்படுத்திக்கிட்டு ஒரு உட்காந்துருக்க வேலை இல்லை, அங்கே அவசியம் இல்லை. வாத்தியார் ஒவ்வொரு பையனாக போய் எப்பா வாப்பா உட்காருப்பான்னா அவன் பெரிய தொந்தரவாக இருப்பான். அவன் பின்னாடி உட்காந்து அவரை அரட்டை அடிச்சுட்டு அவர் பேசிட்டு கிடப்பான். அவன் வாழ்க்கையை பற்றி அக்கறை, அவன் வாழ்க்கையை பற்றிய பயம், அவன் வாழ்க்கையை பற்றிய அறிவு இருக்கிறவன் வந்து உட்காந்தாலும் அவருக்கும் டீச் பண்ண நல்லாயிருக்கும். அவர் எடுக்கிறதும் புரோஜனமானதாக மற்றவங்களுக்கு இருக்கும். நிறைய சபையில் வந்து வரலன்னா 10 முறை கேட்கணும், 20 முறை காலில் விழுந்து கெஞ்சணும். இதெல்லாம் பழக்கம் பண்ணி வச்சுருக்குறாங்க. அவசியம் தேவையில்லாத விஷயம். அதெல்லாம் எது தேவை, அவனுக்குள்ளே ஒரு புரிதல் என்ன பண்ணணுனாங்க வரணும். அவனுக்குள்ளே புரிதல் வராமல் செய்கிறது எல்லாமே வேஸ்ட்டு. அப்போ சொன்னேன், இந்த பின்னாடி சொன்னதெல்லாம் கரெக்டு தான். சபைக்கு வான்னு கூப்பிட்றது நார்மல் தான். ஞானசார இடத்துல சபைக்கு ஒழுங்காக வரணும், சபைக்குன்னு சில ஒழுங்குகள் இருக்குது, அதெல்லாம் அதன்படி செய்யணுன்றதுலாம் ஒழுங்காக. இந்த முன்னாடி சில விஷயங்கள் சொன்னீங்க பாருங்கள், அதுக்கும் ஞானஸ்நானத்துக்கு என்ன கிடையாது, சம்பந்தம் இல்லை. அதுக்கு இதுக்கு என்ன கிடையாது. ஆமாம், நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்துகிட்டு நகை போடுறதுனா போட்டுங்க. ஹலோ, ஞானஸ்நானம் எடுத்துகிட்டு பூ வைக்கிறதுனா உங்கள் தலைக்கு வச்சுக்குங்க. பேசுறது புரியுதா இல்லையா? நான் ஏன்னு காட்டுறேன். இந்த வசனத்தோடு பேசினா தான் புரியும். இப்போ முதல்ல அது கொஞ்சம் அவுட்லைன் கொண்டு வரேன். ஏனென்றால் உண்மையான ஆராதனை என்பது ஆவியோடு உண்மையோடு தான் தவிர உங்கள் சரீரத்துக்கு அதுக்கு வேலை. ஆமாம், இதை வச்சு ஆராதனை இல்லை. இதில் ஆராதனை வெளிப்படுத்தலாம். கை தட்டுறேன், சவுண்டு வருது, பாட்டு பாடுறேன், சத்தம் கேட்குது, அப்படி தான் இந்த சரீரம் செயல்படுதே தவிர என் பூவை பார்த்து ஆண்டவர் கோச்சிட்டு போகிறதும் கிடையாது, என் நகையை பார்த்து அவர் மூஞ்சி தூக்கி வச்சுக்கிறதும் கிடையாது. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? அதுக்கும் ஆவிக்குரிய ஆராதனைக்கும் என்ன கிடையாது, சம்பந்தம் இல்லை. அதெல்லாம் மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாய் போதித்து வந்த காரியங்கள். யாருடைய கற்பனைகள்? அதெல்லாமே சிபிஎம், டிபிஎம் இந்த மாதிரி ஆட்களால் போதிக்கப்பட்ட மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாய் போதித்து வந்த கற்பனைகள் அவைகள் எல்லாமே. பேசுறது புரியுதா உங்களுக்கு? என்ன சொல்லிவிடுவாங்க, இந்த மாடர்னாக இருக்கிறவங்க இந்த கிருவியெல்லாம் பற்றி பேசுகிறவங்க விழுந்து போயிடுவாங்க. அவங்களாம் ஒழுக்கமானவங்களாம் இருக்க மாட்டாங்க. யாருமே ஒழுக்கமானவங்க இல்லைன்னு தான் பைபிள் சொல்லுது. ஏன்னா இவங்களெல்லாம் ஈஸியாக, ஏன்னா இவங்களாம் வெளிப்படையே நடந்து, நாங்களாம் வெளிப்படையே நடந்துருவோம். ஆமாம், நாங்கள் இப்படி தான், நாங்கள் என்ன பண்ணுவோம், இப்படி தான் வாழ்வோம், இப்படி தான் பேண்ட் ஷர்ட் போடுவோம், இப்படி தான் பாட்டை கேட்போம், இப்படி தான் போவோம், இப்படி தான் வருவோம், இப்படி தான் பேசுவோம். நீங்கள் அந்த மாதிரி கிடையாது. நீங்கள் பிரசங்கம் பண்ணுறப்ப ரொம்ப பக்தியாக இருப்பீங்க, பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் வேறு மாதிரி இருப்பீங்க நீங்களாம். அதனால் பார்த்தீங்கன்னா ஈஸியாக குற்றம் சாட்டிட முடியும், ஈஸியாக என்ன பண்ணிட முடியும். ஆமாம், ஜான் ஜெபராஜ்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் வச்சு நிறைய பேர் பிழைக்கிறான், அவர் வச்சு நிறைய பேர் சம்பாதிக்கிறான். யூடியூப்பில் வாய்க்கு வந்த மேனிக்கு எழுதுறான். நானும் பேசி நேற்று கூட ஒருத்தர் பார்க்குறேன், நானும் பேசி அவன் ஆக்டராக போயிட்டான் அவன். ஆமாம், விஜய், அஜித்து இவங்கெல்லாம் இருக்கும்போது அவன் ஊழியத்தெல்லாம் விட்டு ஆக்டரா கொஞ்ச நாள் பொண்டாட்டிக்கும் அவருக்கும் சண்டைன்னு இழுத்து விட்டானுங்க. அது பெரிய அளவுக்கு ஆகலை. அப்புறம் சபை இழுத்து மூட்டான்னு ஒரு கதை விட்டானுங்க, அதுவும் பெரிய அளவுக்கு எடுபடலை. அதுக்கப்புறம் இப்போ புதுசாக 3வது ஒரு பாயிண்ட்டை கொண்டாண்டானுங்க. ஆக்டர் அவர் யார்? அவர் ஆக்டர். நல்ல ட்ரெஸ்ஸு சொக்கெல்லாம் போட்டு இருப்பார் பாருங்க, ஆக்டர். அவர் எங்களோட ஃப்ரெண்ட்லி. இப்போ பார்த்தேன், இப்போ எங்கள் அப்பா பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது போன ஒரு அப்டேட் வந்துச்சு. பார்த்தா கிறிஸ்மஸுக்கு ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்கிறாரு, ஊழியம் பண்ணிட்டு உட்காந்துருக்கிறாருன்றேன். ஆனால் இவனுக்கு சொல்லிட்டு அவர் பதிலே கொடுக்க மாட்டேன்றார் பாருங்க. நல்ல முதிர்ச்சி அது. நீ என்ன பேசுகிற, என்ன பண்ணு பேசு, முட்டாள்களை அதை நம்பிட்டு போட்டோம். 4 பேர் யூடியூப்பை வச்சு அதை வச்சு பிழைக்கிறான். போதகர்கள் தான், வெளியாளும் கிடையாது. பாஸ்டர்ஸ் தான் அந்த வேலையை செய்கிறான். விசுவாசி தான் அந்த வேலையை பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்கிறான். அவனும் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுட்டு இவன்லாம் பாருங்க இப்படி இருக்கிறான், இவன் கற்பனையாக ஏதோ பேசிட்டு உட்காந்துருக்கிறான். அதுக்கு இருக்கிறது அதான் சொல்ல வரேன். பார்த்தீங்கன்னா ஜான் ஜெபராஜ் அப்படி டஸ்ட் புஷன் குதிச்சாரு. அவர்கிட்ட சில காரியங்கள் இருக்கலாம். நான் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்ல மாட்டேன் நான். நீங்கள் அந்த அளவுக்கு போயிட்டு, அவர் அளவுக்குலாம் போயிட்டு இந்த அளவுக்கு இருக்கிறது பெரிய விஷயம் நான் சொல்லுவேன். ஹலோ, அந்த லெவலுக்கு போய் கொஞ்சம் பாருங்க. பேசுறது புரியுது? அந்த லெவலில் என்ன பெரிய இதுவா பிரதர், நீங்கள் போங்கன்ற முதல்ல பேசுறது புரியுதா உங்களுக்கு? அந்த லெவலுக்கு போயிட்டு அப்புறம் நீங்கள் பதில் சொல்லுங்க. சும்மா ஒரு 10க்கு 10 ரூமில் உட்காந்துக்கிட்டு என்ன நீங்கள் அப்படின்னு பேசக்கூடாது. நீங்கள் என்ன மாதிரியே ஒரு வீடு வாங்கி, என்ன மாதிரியே ரூம்ஸை வச்சு, என்ன மாதிரியே மாதம் 17,000 ரூபாய் கரண்ட் பில் கட்டி அப்புறம் வந்து பேசுங்க. பேச மாட்டீங்க. அப்போ புரியும் வழினா என்ன, கரண்ட் பில் ஏன் அவ்வளோ வருது, எவ்வளோ செலவு இருக்கும்.
பேசுறது புரியுதுங்களா இல்லையா உங்களுக்கு? இப்போ பேச்சுலராக ஒருத்தன் வாழறான்னு வச்சுக்கலாம், என்ன குடும்ப வாழ்க்கை அவ்வளோ கஷ்டம், அவன் ஈஸியாக கேட்டுருவான். நீ ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணு, அவன் கூட குடும்பம் நடத்து. பேசுறது புரியுதுங்களா இல்லையா? அப்போ தெரியும் எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ செலவு, எவ்வளோ காரியங்களை நீ பண்ண வேண்டியதாக இருக்குதுன்னு அப்போ தெரியும். ஆணவம் பேசட்டும், சும்மா இருக்கிறவன் என்ன பண்ணக்கூடாது, அதை பற்றி பேசக்கூடாது. ஏன் சொல்கிறேன்? இதெல்லாம் சொல்லி தான் ஜனங்களை கெடுக்கிறாங்க. பாருங்கள், நீங்கள் அந்த மாதிரி மாடர்னாக இருந்தவங்களாம் விழுந்து போயிட்டாங்க, இவங்களாம் ஒன்றும் விழாமல் இருக்கிறாங்களாம், இவங்களாம் ஒன்று நின்றுக்கிட்டு இருக்கிறாங்களாம். வசனமே அதுக்கெலாம் இருக்குது, அதுக்குள்ளே நான் போக விரும்பல அதிகமாக. ஆனால் நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிற விஷயம் என்ன, நம்ம ஜான் ஜபராஜை பார்த்தோம் வரல, இல்லை பெர்க்மன்ஸை பார்த்தோம் நம்ம வரல. இவங்களாம் ஆண்டவரை காண்பிக்கக்கூடிய ஒரு டூலாக இருக்கிறாங்க, கருவியாக இருக்கிறாங்க. அந்த லெவலோடு நிறுத்திக்கிறோம், அவ்வளோதான். நமக்கு முக்கியமானவர் யார்? ஆராதனைக்கு தகுதியானவரா யாரை பார்க்குறோம்? ஆராதனைக்குரியவராக யாரை வச்சிருக்கிறோம்? யாருக்கு நம்முடைய ஆவியோடு உண்மையோடும் ஆராதனை செலுத்துகிறோம் என்றால் ஆண்டவராகிய இயேசுவுக்கு மட்டுமே. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? மைண்டை மாற்றிடக்கூடாது. அவங்கள இவங்களை காமிச்ச உடனே வாழ்க்கையை மாற்றிக்க கூடாது. வாழ்க்கை நல்லபடியாக கொண்டு போகிறது கவனமாக இருக்கணும். அப்போ இந்த இடத்துல ஃப்ளஷுக்கும் ஆராதனைக்கு என்ன கிடையாதாங்க சம்பந்தம் இல்லை. நீங்கள் பூ வச்சுட்டு வந்தாலும் ஆண்டவர் உங்கள் ஆராதனை ஏற்றுக்கொள்வார். பேசுறது புரியுதா இல்லையா? நகை போட்டுட்டு வந்தாலும் உங்கள் துதியை ஆண்டவர் என்ன பண்ணுவார்? அவர் ஏற்றுக்கொள்வார். காரணம், அவர் உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறார். யாருக்குள் வாசம் பண்ணுகிறார்? அவர். நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீங்கன்னு உங்கள் சரீரமே ஜீவனுள்ள தேவனுடைய, அதை தான் கொண்டு வரேன். உங்கள் சரீரம் என்ற ஷெல்லுக்குள்ள அவர் இருக்கிறார். சரீரம்னா இங்கே இல்லை, அவர் என் கையிலையும் என் காதலையும் என் மூக்குலையும் அவர் உட்காந்துக்கிட்டு இல்லை. அது மதத்துக்கு தாங்க தேவை. எதுக்கு தான் இதெல்லாம் முக்கியமாக இருக்குது? மதத்துக்கு தான். நான் அந்த அடையாளம் இந்த அடையாளம் இப்படி போடணும் அப்படி பண்ணணுன்றது ரிலீஜியனுக்கு தான் தேவை, கிறிஸ்துவ மதத்துக்கு தான் தேவை. கிறிஸ்துவோடு கூட இருக்கிற உறவுக்கு இப்படிப்பட்ட அடையாளங்கள் தேவை இல்லை. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? அதுதான் நீங்க எடுத்து காண்பிக்கிறோம். புத்தி உள்ள ஆராதனை என்பது இயேசு கிறிஸ்து சொன்ன மாதிரி மனுஷருடைய கற்பனைகளை நீங்கள் உபதேசங்களாய் போதித்து வீணா எனக்கு ஆராதனை செஞ்சிட்டீங்கன்றாரு. அப்ப எது சரியான ஆராதனைன்றதை இப்ப பார்க்க போறோம். அதுக்கான தலைப்பா தான் இது கொடுத்துருக்கிறேன். To worship is worship by the spirit and not by flesh. உண்மையான ஆராதனை ஆவியினாலே ஆராதனை செய்வது, மாம்சத்தினுடைய ஆராதனை செய்வது இல்லை. சரி, அப்ப பிலிப்பியர் 3:1 என்ன சொல்கிறது? மேலும் என் சகோதரரே கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்கள். யாருக்குள் சந்தோஷப்படுங்கள்? நீங்கள். அதுதான் சொல்ல வந்தேன் நான். அந்த அம்மா கர்த்தருக்குள் சந்தோஷப்படுதுன்னா ஞானஸ்தானம் எடுக்க வந்த அம்மா, அந்த ஞானஸ்தானம் கர்த்தருக்குள்ள தான் எடுக்குதுன்னா கண்டிப்பா எப்படி இருக்கணும்? அது சந்தோஷமா தான் இருக்கணும். நீ நகையை கேட்டுன்னா பின்ன துக்கம் வராமன்னா வரும். அங்கேருந்து பிச்சுக்கிட்டு இங்கே ஓடி வருது அந்த அம்மா. நான் சொன்னேன், அப்படிலாம் நான் கொடுக்குறது இல்லைம்மா, அப்படிலாம் நான் விசுவாசி சேர்க்கறதும் இல்லை. நீங்கள் வேற எங்கேயாவது கூட போய் எடுத்துங்க, ஆனால் இது அவசியம் இல்லை. இது அவங்க சொன்னதெல்லாம் தேவை அற்றதுன்னு மட்டும் சொல்லிடுவேன் நான். மனம் திரும்பி இயேசு கிறிஸ்து உங்கள் வாயினாலே அறிக்கை செய்தால் நீங்கள் ரட்சிக்கப்படுவாயின்னு தான் வசனம் இருக்குது. நகையை கேட்டினா தான் ரட்சிக்கப்படுவாயின்னு வசனம் இல்லை. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? ஆமாம், பாயிண்ட். சரி, அப்போ இந்த இடத்துல அதான் சொல்றாரு, கர்த்தராகிய கர்த்தருக்குள் எப்பொழுதும் என்ன பண்ணுங்கள்? நீங்கள் சந்தோஷப்படுங்கள். யாருக்குள் சந்தோஷப்படுங்கள்? நீங்கள். அந்த பாயிண்ட் அங்கிருந்து வருவோம். கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்கள் என்ன எழுதுறாரு? சரி, கர்த்தருக்குள் சந்தோஷமாய் வாழ்வது எப்படி இருக்கிறோமா? நம்ம அப்படி பல நேரத்தில் நானும் போயிருக்கிறேன் சபைக்குள்ளலாம், விசுவாசியம் உட்கார்ந்த காலங்கள் உண்டு. பல நேரத்தில் சந்தோஷமே இல்லாமல் வீட்டுக்கு வந்துருக்கிறேன் நான், பிரசங்கங்களை கேட்டு. பிரசங்க கேட்காம இல்லை. ஏன் அப்படி வந்தேன் அப்படின்னா அதுக்கு பல காரணங்கள் உண்டு. அதில் ஒரு காரணம் வந்து என்ன, சத்தியங்களை இல்லாமல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அல்லது இயேசு சொன்ன மாதிரி மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக உபதேசித்து. எப்படி உபதேசிட்டாங்க? அதை உபதேசங்களாக உபதேசிட்டாங்க. நான் கீபோர்டு கற்றுக்கிற காலத்தில் சொன்னாங்க பாரு, கீபோர்டெலாம் தொடவே கூடாது. நோ 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 உலகம் உலகம் அதெல்லாம். நீ அப்படியே கீபோர்டுக்குள்ளே போவோம், அப்புறம் சினிமா பாட்டு கேட்பேன், அப்புறம் சினிமா இதுக்குள்ளே போவேன், ஆண்டவர் விட்டு பின்வாங்கி போயிடுவேன். பேசுறது புரியுதுங்களா இது? அதனால் அதெல்லாம் தொடக்கூடாது அப்படின்னாங்க. இன்னைக்கு யோசிக்கிறேன், அதை தொடாமல் இருந்தால் இன்னைக்கு யார் ஆராதனை நடத்துறது, யார் பாட்டு பாடுறது? நல்ல வேலை இவனுக்கு பேச நான் கேட்கல. அப்போ இது மாதிரி பல காரியங்களை செய்வாங்க அந்த மாதிரிலாம். அப்போ இங்கே பாயிண்ட்டை கொண்டு வரது என்னது? கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கிறதுனா என்ன? எல்லா காரியத்திலையும் இருக்கணும். அது எப்படி இருக்கணும்? ஒரு காரியத்தை அங்கே மறுபடியும் ஞாபகப்படுத்துறாரு. என்னது? கவனிங்க, எழுதினவைகளை எழுதுவது எனக்கு வருத்தம் இல்லை. அதாவது ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு இவங்களுக்கு, மறுபடியும் அதை சொல்கிறேன். அதனால எனக்கு என்ன கிடையாது? வருத்தம் இல்லை. அதனால கேட்குற உங்களுக்கு என்ன இருக்க வேண்டாம்? வருத்தம் இருக்க வேண்டாம். ஏன் நிறைய நேரத்தில் ரிப்பீட்டடாகவே இருக்கும் சில பிரச்சனைகள், இல்லை கேட்ட மாதிரியே இருக்கும், இல்லை போன வாரம் பேசுன மாதிரியே இருக்கும்.
ஏன் அப்படி பேசும்போது என்ன ஆகுது? இன்னும் அதிக உறுதியாக மாற வேண்டும். இன்னும் அதிக உறுதியாக என்ன பண்ண வேண்டும்? அது மலைகளை போல உறுதியாக மாறணும். அது மலைகளையே பெயர்த்தாலும் உங்களுடைய நம்பிக்கை, உங்கள் விசுவாசம் பண்ணக்கூடாது, பெயர்க்கப்படக்கூடாததா இருக்க வேண்டும். அதுக்காக தான் மறுபடியும் சில விஷயங்களை போதிச்சு கொண்டே இருக்கிறோம். பாயிண்ட் இல்லாமல் கிடையாது. பிரசங்கம் பண்ணுறதுக்கு பாயிண்ட் இல்லைங்க, இல்லை எக்கச்சக்கமாக இருக்குது. ஆனால் கட்டுக்கதை மாதிரி மாறிடக்கூடாது. நேற்று ஒரு கதை கேட்டேன், இன்னைக்கு வேற ஒரு கதை சொல்லு. நேற்று ஒரு பேய் கதை கேட்ட நல்லா இருந்தது, இன்னைக்கு என்ன பண்ணு ஒரு பிசாசு கதை சொல்லுன்னு அப்படி போயிடக்கூடாது. பிரசங்கம் என்பது என்னது? என் ஆவி ஆத்மா சரீரம் பலனடைய விசுவாசிக்க, விசுவாசத்தில் உறுதியாக, பயங்களை மேற்கொள்ள, பிரச்சனைகளை மேற்கொள்ள, புரியுதுங்களா இல்லையா? இவைகளெல்லாம் மேற்கொள்ளும்படியான ஒரு ஆற்றலை, வல்லமையை பெற்றுக்கொள்ள வைப்பதுதான் பிரசங்கம். வார்த்தை, தேவனுடைய வார்த்தை. இல்லைன்னா அது கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. அது ஒரு சாதாரணமான மனுஷனுடைய வார்த்தையாக கடந்து போயிடலாம். பாருங்க, எவ்வளோ பெரிய அறிஞர் மேதைகள்லாம் இருக்கிறாங்க, அவங்க வார்த்தைகளை கேட்டு போயிடலாம், நல்லா இருக்கும் கேட்கறதுக்கு. ஆனால் வாழ்க்கையில் அதை பயன்படுத்த முடியாது. அவைகளை விசுவாசிப்பதனால ஒன்றும் நடக்க போறது இல்லை. ஆனால் தேவனுடைய வார்த்தை அப்படி இல்லை. வசனம் சொல்லுகிற தேவனுடைய வார்த்தை வல்ல சம்மட்டியா இருக்கிறது. என்னமா இருக்குதா? அடிச்சு நொறுக்குண்டார், அடிச்சு தூள் கலப்பும் பாது சாதாரணமா நினைக்க. அதனால அந்த வார்த்தை எடுத்து உங்களுக்கு பிரசங்கிக்கிறேன். அந்த வார்த்தையில் இருக்கிற சத்தியத்தை எடுத்து மறுபடியும் சில காரியங்களை ஆழ்ந்து உறுதியாக சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஏன்னா மனுஷருடைய கற்பனைகளை உபதேசமாய் போதிக்கிற பரிசேயர்கள் மறுபடியும் அதில் தான் வருவாங்க. அதனால தான் நீங்கள் அதெல்லாம் ஏமாந்து போயிடாதீங்க. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும்னா நீங்கள் இப்படிப்பட்ட சத்தியத்தை கேட்டால் மட்டும்தான் அங்கே பிலிப்பியர்ல ஆரம்பிக்கிற மாதிரி கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்க முடியும். யாருக்குள்ள சந்தோஷமா இருக்க முடியும்? இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால நான் சந்தோஷமா இருக்கிறேன்றது இப்படிப்பட்ட புத்தி உள்ள ஒரு ஆராதனை செய்யும் போதுதான். நீங்கள் மனுஷ கற்பனைகள் உபதேசங்களை போதிக்கிற சபைக்கு போனால் சத்தியமா நான் சொல்றேன், அந்த ஆராதனை அல்லது ஆராதனைக்குரிய சத்தியங்கள் எதுவுமே உங்களுக்கு நிம்மதி சமாதானத்தை தரவே முடியாது. தாலியை போடக்கூடாதுன்னு ஒரு பிரசங்கம் பண்ற சபையில் ஒரு ஊழியக்காரர். அந்த வாரம் தான், போன வாரம் தான் ஒரு அம்மா ஞானசாரம் எடுத்துகிட்டு வந்து உட்காந்துருக்குது. அப்போ அந்த அம்மா முடிஞ்ச பிறகு பாஸ்டர்கிட்ட கேட்குதுன்னா, பாஸ்டர் இது மாதிரி சொல்கிறீங்க, என் வீட்டுக்காரர் கூட தெரியாமல் ஞானசாரம் எடுத்துட்டேன், இது மாதிரி சொல்கிறீங்களே. அவர் சொல்கிறார் பாருங்க, நீங்கள் உனக்கு ஆண்டவர் மேலே விருப்பம் இருந்தால் கழட்டி பெட்டிக்குள்ளே போட்டு போய்கிட்டே இருக்கு, எதை கொண்டாந்து எதில் மிக்ஸ் பண்ணியிருக்கிறானுங்க பாருங்க. அந்த பாதிக்கப்பட்ட அம்மையும் வந்து சொல்லுது, அதை பிடிச்சிக்கிட்டே ஒரு பேசுது. நான் சொன்னேன், அது பிடிக்கிட மாட்டேன், நல்லா ஃப்ரீயாக விடுங்க, நல்லா ஃப்ரீயாக. பயம் அந்த அளவுக்கு பயந்துருச்சு அந்த அம்மா. பாவம், சர்ச்சுக்குள்ளே வந்தால் பிடிங்கிடுவானுங்க போல இருக்குது. பிடுங்கி பேசுறது புரியுதா இல்லை? இந்த சில நேரத்தில் இந்த டிவி நியூஸ் சேனல்லாம் வரும் பார்த்துட்டிங்கன்னா, செயின் பறிப்பு அப்படி நடந்து போய்கிட்டே இருக்கும். ஒருத்தன் வண்டியில் வந்து பறிச்சுட்டு போய்கிட்டே இருப்பான். அதுக்கு இதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. அவன் வண்டியில் வரான், நீ புல்பீட்டில் நிற்கிற, அவ்வளோதான் வித்தியாசம். நீ மைக் வச்சுட்டு பறிக்கிற, அவன் வண்டி வச்சுட்டு பறிக்கிறான். போய் சொல்லி அவங்கள மிரட்டி அந்த மாதிரி கேட்குது, போட்டுருணுமாயா? நான் சொன்ன போடாத, கழுத்துலேயே அது தொங்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ வெறும் வேற ஏதாவது போட்டிருந்தேன்னா அவர் கேட்டிருக்க மாட்டார், அது அவருக்கு பிரச்சனையாக உறுத்தி இருக்காது. நீ அதில் கொஞ்சம் கோல்டுலாம் என்ன பண்ணியிருக்கிற, போட்டிருக்கிற, அதெல்லாம் கொஞ்சம் உறுத்தி இருக்கும். அதனால் என்ன பண்ணிவிடு, வேணான்னா குப்பை தொட்டியில் போட வேண்டியது. அதுன்னு காணிக்கு போயிட்டீங்கன்னா குப்பை தொட்டியா? என்ன தந்திரமாக பிரசங்கம் பண்ணுறாங்க பாருங்க. ஆனால் அங்கே தான் போய் கூட்டம் உட்காருது. அவரு தான் நல்ல பாஸ்டருங்க, அவர் வந்து நின்னாலே போதும், அப்படி சுகம் வருதான். இது என்னடா புது சத்தியமாக இருக்குது, நின்னா எப்போ சுகம் வரும்? கால் வச்சா சுகம் வருது, நின்னா சுகம் வருது. ஒரு ஆபத்துன்னு ஃபோன் பண்ணால் போதும், எங்கள் பாஸ்டர்கிட்ட 11 மணி ஆனாலும் வந்து நிற்கிறாராம். இப்படி இல்லாமல் ஒரு சபையை பாஸ்டர்லாம் சூஸ் பண்ணுறது நான் கேட்குறேன். அதனால தான் பாருங்கள், எல்லா 11 மணிக்கும் அவர் வரமாட்டார், எல்லாரும் 11 மணிக்கும் அவர் வரமாட்டார். உங்களுக்குன்னு ஒருத்தர் இருக்கிறார், இங்கே வந்தீங்கன்னா அதுதான் சொல்லிக் கொடுப்பேன். எல்லா 11 மணிக்கு நான் வர முடியாது, எல்லா 12 மணிக்கு நான் வர முடியாது. ஒருத்தர் இருக்கிறார், இஸ்ரவேலை காக்கிறவர் ஒழுங்குவதும் இல்லை, உங்களுக்காக டியூட்டி பார்க்குற ஒருத்தர் இருக்கிறாருமா, அவரை போய் பாருங்க. நீங்கள் அவரை கூப்பிடுங்க, அவரை பாதுகாப்பாக வச்சுக்கிடுங்க, அவரை நோக்கி பாருங்க. இங்கே வந்து அதான் பிரச்சனை பண்ணுவோம். உங்களுக்கும் வேலை கிடையாது, எனக்கும் வேலை கிடையாது. உங்களுக்கு வேதனை இல்லை, எனக்கும் வேதனை இல்லை. இல்லைன்னா உங்களுக்கும் தலைவலி, எனக்கும் பெரிய தலைவலி ஆகிடும் எல்லாமே. இப்போ கர்த்தருக்குள் சந்தோஷமாக வாழுகிற வாழ்க்கைன்னா என்ன? அதுதான் திருப்பி ஒரு பாயிண்ட் எடுத்து போதிச்சுக்கிட்டே இருக்கும். ஒரே விஷயம் மாதிரியே இருக்கும், ஆனால் அது உங்களுக்கு புரோஜனமாக இருக்கும்ன்றார். அது உங்களுக்கு எப்படி இருக்கும்? அது புரோஜனமாக இருக்கும். சரி, என்ன அப்படி போதிக்கிறாரு? அதான் பாயிண்ட். 2ஆம் வசனம் எப்படி போகுது பாருங்க. நாய்களுக்கு எச்சரிக்கையா இருங்கள். பிரசங்கம் பண்றாரு பிலிப்பியர்ல. எப்படி பேசிட்டாரு? இதை யாரை சொல்றாருன்னு நினைக்கிறீங்க நீங்க? நாய்களுக்கு எச்சரிக்கையா இருங்கன்னு யாரை சொல்றாரு? இப்போ நீங்க இப்படி எடுப்போம், அப்பதான் உங்களுக்கு நல்லா புரியும் உங்களுக்கு.
உங்கள் பிள்ளைங்களை கடைக்கு இங்கே அனுப்புறீங்க, இல்லை உங்கள் மனைவியை கூட கடைக்கு அனுப்புங்க. ஏன்னா ஆம்பளைங்க ஓரளவுக்கு தைரியமாக இருப்பீங்கன்னு நம்புகிறோம். கர்ப்பாம்பூச்சிக்கு பயப்படுற ஆம்பளைங்களும் இருக்க தான் செய்கிறாங்க, நம்புகிறோம். சரி, அப்படி இருக்கிறதுனால இப்படி கொண்டு வருவோம். உங்கள் மனைவி கடைக்கு அனுப்புறீங்களோ, உங்கள் பிள்ளைங்களை கடைக்கு அனுப்புறீங்க. அனுப்பும் போது ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறோம், பத்திரமா போயிட்டு வான்னு. ஏன்? நாய் நிறைய இருக்கிற ரோட்டில் கண்டிப்பாக சொல்லுவீங்க, பத்திரமா என்ன பண்ண போயிட்டு வா. ஏன்? நாய் இருக்குது. நீ அதை ஒன்றும் கண்டுக்காமல் போனால் கூட சரி, நீ பாட்டுன்னு உன் வேலையை தான் பார்க்க போனாலும் சரி, அதோடைய புத்தி மாறவே மாறாது. ஒரு நாள் கடிச்சே அது தீரும். அதுக்குனால தான் அதுக்கு பேர், நல்ல வார்த்தை நம்ம ஊரில் தெரு நாயின்னு பேர் வச்சுருக்கிறான். என்ன நாய் அது? அது அங்கே தான் இருக்கணும், அங்கே கூட இருக்கக்கூடாது சிலதெல்லாம். நானும் பார்த்துருக்குறேன். நல்லா அது சோறுலாம் போட்டுக்கிட்டு வச்சுருப்பாங்க பாருங்கள். ஸ்கூல் பிள்ளைங்க அது பான்னு பேக்கை மாட்டின்னு போவோங்க, துரத்துக்கிட்டே ஓடும். பாவம் கத்தும் சின்ன சின்ன பிள்ளைங்க. அப்புறம் அதுங்கிட்ட இருந்து இதை காப்பாற்றி, இதுக்கிட்ட இருந்து அதை காப்பாற்றி எவ்வளோ போராட்டம்ன்றீங்க. அப்போ நாய் ஒரு தெருவில் இருந்தாலே சொல்லுவோம், அம்மா பார்த்து போ, அது புத்தி சும்மா இருக்காது, சும்மா போகிறவங்களையும் கூப்பிட்டு வச்சு கடிக்கும், கொலைக்கும். பேசுறது புரியுதுங்களா? ரொம்ப தொந்தரவு நம்பர் 1 அது. ஸ்ட்ரீட் டாக்ஸை பற்றி தெரியுமா உங்களுக்கு? அதுங்கள மாதிரி தொந்தரவு எதுவுமே கிடையாது நாட்டில். ரொம்ப மோசமானது. பார்க்க தான் ஐயோ போக மாதிரி இருக்கும் எல்லாமே. அதுங்களால் வரக்கூடிய பாதிப்புகள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அதனால் ஈஸியாக சொல்லிடலாம், நாய்களுக்கு எப்படி இருங்கள் நீங்கள். இப்போ எதை கொண்டு வராரு? மனுஷங்களை கொண்டு வராரு, வேற ஒன்றும் கிடையாது. யாரை கொண்டு வராரு? நீங்கள் ஒரு நம்பிக்கைக்குள்ளே இருக்கிறீங்க. இந்த நம்பிக்கைக்குள்ளேயே சில நாய்கள் இருக்குது. அந்த நாய்கள் எப்பவுமே லொல்லு பயங்கரமாக குலைக்கும். யாரையும் தூங்க விடாது, யாரையும் என்ன பண்ணாது, தூங்க விடாது. கேட்டால் உபவாச கூட்டம்னும் முடிகிற ஜபம்னும், அதுக்கு ஏன்டா மைக் வச்சு கத்துறீங்க கேட்டால் அப்படி தான் கத்துவோம் நாங்கள், அப்படி தான் நாங்கள் கத்துவோம். ஒரு பாட்டு ஒன்று உலகத்தில் இருக்குதுல்ல, கும்பலாக சுற்றுவோம் ஐயோ அம்மான்னு. அந்த கூட்டம் தான் இது. சர்ச்சுக்குள்ள நுழைஞ்சிட்டாலே போதும், ஜபம்னாலும் கத்துதுங்க, பிரசங்கனாலும் கத்துதுங்க, மைக் வச்சிருக்கிறவனும் கத்துறான், உட்காந்துருக்கணும் கத்து. எல்லாத்துக்கும் ஏன்டா கத்துறீங்க? அவருக்குன்னா காது கீது செவிடா இல்லை உள்ளே வந்திருக்கிற ஆளுங்க தான் காது கீது செவிடா இருக்குதா? என்ன கத்துறீங்க? கையோ கையோ ஒய்யோ ஒய்யோ நீட்டு கேட்டால் ஆவியில் நரம்புறீங்க, அந்நிய பாஷை பேசுறீங்க, அப்புறம் அதே வாயால் பொய்யும் பேசுறீங்க, அதே வாயால் எல்லா தீமையான வேலையும் செய்கிறீங்க. எப்படி முடியுதுன்ற உங்களால்? ஒரே தட்டில் ரச சோறும் இருக்குது, சாம்பார் சோறும் இருக்குது, பிரியாணியும் இருக்குது, இட்லியும் இருக்குது, எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ஒரே அடியே பிணைஞ்சு சாப்பிட்றீங்களேடா. நீங்கள் எந்த குரூப்டா? நீங்கள் கிறிஸ்தவத்தில் நீங்கள் எந்த குரூப்? நீங்கள் நான் கேட்குறேன். இந்த குரூப்புக்கு ஆளு சும்மா இருக்க முடியாது. யாராவது பைபிள் எடுத்துக்கிட்டு நீங்கள் உங்களை மாதிரி ஆளுங்கெல்லாம் போனால் உங்களை கூப்பிட்டு வச்சு வம்பிழுப்பான். கூப்பிட்டு வச்சு என்ன பண்ணுவான்? வம்பு எடுத்துட்டு எந்த சர்ச்சுக்கு போகிற, அங்கேயே போகிற, உங்கள் பாஸ்டர் யார் தெரியுமா, அவர் எங்கேருந்து வந்தால் தெரியுமா, அவர் யாராக இருந்தார் தெரியுமா, அவர் ஒரு பொண்ணு சொல்லுது பாருங்க, பிரசங்கம் பண்ணுறானே அவன் யார் தெரியுமா, என் கிளாஸ்மேட்டு என்ன சொல்லுது. அவன் யார்? அவன் என் கிளாஸ்மேட்டு. ஒரு பொண்ணு இங்கே வந்துக்கிட்டு இருந்தா. அப்போ நீங்களாம் தான் அவனை பார்த்து பயப்படுவீங்க, நான் அவனை பார்த்து பயப்பட மாட்டேன் அப்படின்ச்சு. அந்த அம்மா நான் 8th படிக்கும் போது இருந்த மாதிரியே விளையாட்டுத்தனமா. அப்புறம் ஒரு நாள் போகும்போது அவர் குழந்தைய கூட்டிக்கிட்டு இதே ஸ்மார்ட் லுக் இந்த முடிவெட்டுற கடைக்கு வந்திருந்தா. அங்கே கிடைக்கிற மரியாதையும் பார்த்தா பாருங்க. அங்கே வயசானவங்கலேருந்து வேலை செய்கிற பசங்கள்லேருந்து ஐயான்னு கூப்பிடுவானுங்க. நம்ம கூப்பிட வைக்கிறதா அவங்க கூப்பிடுறாங்க. அப்படி பார்த்தா பாருங்க, என் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம மேலே ஏறி வரேன், எழுந்து நிற்கிறா, நல்லா இருக்கிறீங்களா அப்படின்றா. அப்போ தான் யோசித்தேன், இவ தானே அன்றைக்கி கேட்டவ, அன்றைக்கி சொல்லி அனுப்பணும் இவ தானே. பேசுறது புரியுதுங்களா இல்லையா உங்களுக்கு? ஒரு பாஸ்டரோட பொண்ணு அவ. எடுத்த உடனே செகண்ட் மீனிங் என்ன பண்ணுறது, கொதறிடுறது, எல்லாம் தெரிஞ்ச ஆளுங்க மாதிரி பேசிடுறது. இந்த லக்ஷ்மி சிஸ்டர் கூட பாருங்கள், உடம்பு சரியில்லாமல் இருந்தார். ஒரு குரூப் போகுது அவங்க வீட்டுக்கு. எங்கள் பாஸ்டர் உங்கள் வீட்டுக்கு வரணுன்றாரு. ஏசு கிறிஸ்து யார்? அவர் ஏசு கிறிஸ்து. அப்படியே பாடியை தொட்டு அப்படி என்ன பண்ணிடுவார், எழுப்பிடுவார். அப்புறம் நான் நிறைய விளக்கம்லாம் சொல்லுவேன், அது ரொம்ப மோசமாக இருக்கும். ஒருத்தனுக்கு எழுந்து நிற்கவே வக்கு இல்லையா, அந்த விளக்கம் தான் சொல்லணும் நான். உன் சபையில் உன் பிரசங்கத்தை கேட்டு உனக்கு விசுவாசிகளாக இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு உபதேசம் பண்ணு. அவங்களுக்கும் மேன்மையெல்லாம் பெருசாக பேசுங்க. பாஸ்ட் கால் வச்சா என்னாவும், கை வச்சா என்னாவும், தண்ணியில் கை வச்சு ஜோம் பண்ணா என்னாவும், அங்கே கதை விடு.
இங்கே கதையை என்ன பண்ணாத, விடாத. உயிரோடு இருந்தால் கடவுளை ஆராதிப்போம், மரித்து போனால் அவரோடு கூட ஆராதிப்போம். வாயை மூடிக்கிட்டு வேலையை பாரு. ஜீவனமும் மரணமும் எங்களுக்கு ஒன்றும் கிடையாது. பேசுறது புரியுதுங்களா இல்லையா? அப்படி தான் இந்த சபையை போதிச்சு வளர்க்குறேன் நான். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் தானே தவிர எனக்கு இந்த நஷ்டம் இல்லை. எந்த வயசுல செத்தாலும் சரி, எந்த நிலையில செத்தாலும் சரி, கிறிஸ்துவுக்குள் மரிக்கிற நான், சாவு எனக்கு ஆதாயம். அந்த நம்பிக்கையோட வந்து சபைக்குள்ள வருங்க. இல்லைங்க யார் மூலியமாவது எப்படியாவது, யார் கால் வச்சாது கை வச்சாது இது எப்படியாவது இட கூடமாக தான் போய் முடியும். அப்போ இதுக்குன்னே ஒரு குரூப் உண்டு. வந்து எங்களுடைய வேலையை என்ன, நீங்கள் அறிந்து வைத்திருக்கிற சத்தியத்தை கொதறி எடுத்து, அதை பிச்சு எடுத்து, உங்கள் விசுவாசத்தை, உங்கள் நம்பிக்கையை, தேவன் மேலே இருக்கிற அன்பை எல்லாத்தையும் குலைக்கிறது தான் வேலை. ஆனால் கையில் பைபிளோடு தான் இருப்பாங்க. கையில் எப்படியோட தான் இருப்பாங்க அவங்க. நீங்கள் மறந்து கூட வேற மாதிரி இருப்பாங்கன்னா, வேற அடையாளத்தோடு இருப்பாங்கன்னு நம்பிடாதீங்க. They will be in the complete identification of Christian. கிறிஸ்தவர்கள் சொல்றது போது அந்த அடையாளத்தில் தான் இருப்பாங்க. ஏமாந்துடாதீங்க. பவுலனால தான் அவங்களை இப்படி அடையாளப்படுத்துறாரு. இந்த ஆட்களை என்ன அடையாளப்படுத்துறாரு? நாய்களுக்கு நீங்கள் எச்சரிக்கையாருங்க. சரி, இந்த நாய்ங்க என்ன பண்ணுச்சு? அதாங்க பாயிண்ட். என்ன பண்ணுச்சு? பொல்லாத வேலையாட்களுக்கு எச்சரிக்கையாருங்கள், சுண்ணத்துக்காரருக்கும் எச்சரிக்கையாருங்கள். இப்போ பாயிண்ட் வந்துருச்சா? என்ன நடக்குது? ஒரு சபை இருக்குது. அந்த சபைக்குள்ள இவர் ஒரு உபதேசம் பண்றார். என்ன உபதேசம்? நீங்கள் இயேசு கிறிஸ்துவை உங்கள் உள்ளத்திலிருந்து ஏற்றுக்கொள்ளுங்க, உள்ளத்திலிருந்து ஏற்றுக்கொள்ளுங்க, உள்ளத்திலிருந்து அவர் அன்பு கூறுங்க. இதுதான் உண்மையான ஆராதனை. இதுக்கு உங்களை பயிற்றுவியுங்க, இதுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே உண்மை இன்னும் அதிகமாக நேசிக்க, உங்களை அதிகமாக அன்பு கூற, உங்களுடைய வழிகளில் நடக்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு ஒவ்வொரு நாளும் கேளுங்க. இதுதான் உனக்கு கிறிஸ்தவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாழ்க்கை அப்படின்னு இவர் போதிச்சுட்டு போனா, உள்ள உட்கார்ந்துருக்கிற சில இந்த இவர் சொல்ற சோ கால்டு நாய்கள் என்ன பண்ணிடுது? இல்லை அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அது பண்ணிக்கோ. கூடவே சேர்த்து இந்த விருத்த சேதனம் என்ன பண்ணிக்கோ, கொஞ்சம் விருத்த சேதனம், இந்த பலிகள் அதெல்லாம் பண்ணினாதான் நீ கிறிஸ்தவனாய் வாழ முடியும். ஏன்னா பாரு, பழைய ஏற்பாட்டில் அதான் சொல்லியிருக்குது. அதான் பாயிண்ட் வரேன். பழைய உடன்படிக்கையில் அதான் சொல்லியிருக்குது. ஸோ அதை செஞ்சினாதான் நீ கிறிஸ்தவன் சொல்றாங்க. இதை தான் இவங்களை காண்பிக்கிறாரு. இந்த நாய்களுக்கு நீங்கள் எச்சரிக்கையா இருங்களே. நான் ஒன்று சொல்லி வச்சிருக்கிறேன், இது வேற ஒன்று குதறி போடுது. வந்து நான் ஒன்று உருவாக்கி வச்சிருக்கிறேன், அது கடிச்சு போடுது. அதனால இதுங்ககிட்ட எச்சரிக்கையா இருங்க. இதுங்க வேலை என்ன? நான் எதை சத்தியம் என்று போதிக்கிறேனோ அதை கொதறி நாசம் பண்றது தான். உங்களுக்கு சமாதானத்தை கெடுக்கிறது, அவங்க சந்தோஷத்தை கெடுக்கிறது, அவங்களுக்குள்ள டவுட்டை கொண்டு வர்றது தான், அவங்களுக்குள்ள பயத்தை கொண்டு வர்றது தான் இந்த சோ கால்டிங் சொல்லக்கூடிய இந்த பொல்லாத வேலை ஆட்களுக்கான வேலையா இருக்கிறது. பொல்லாத என்ன வேலையாள் பாருங்க, பொல்லாத வேலையாளாம். என்ன வேலையாள் இவன்? பொல்லாத வேலையாள். நல்ல வேலையாள் இல்லை. அவன் வந்தால் நல்ல வேலை நடக்கும்னு கிடையாது. அவன் வந்தால் பொல்லாத வேலையை அவன் என்ன பண்ணுவான்? செய்வான். அவங்ககிட்ட ஒரு வேலை கொடுத்தாலே நாசமாக போய்டுவாங்க இல்லையா? அந்த மாதிரி வேலையாள் இவங்களாம். அவன் விசுவாசின்ற வேலையை ஒழுங்காக செய்ய மாட்டான், ஊழியக்காரன்ற வேலையை ஒழுங்காக செய்ய மாட்டான். அவன் வேலையை கெடுத்துட்டு தான் பார்ப்பான். அவன் இன்னொருத்தவங்களோட விசுவாசத்தை குலைப்பான், இன்னொருத்தவங்களோட சத்தியத்தை கெடுப்பான், அவன் வாழ்க்கையை தடுப்பான். இதுதான் அவனுடைய வேலை. ஏன் இப்படி பேசுறாருன்னு பார்த்தா 3வது வசனத்திலே டைரக்டா கொண்டு வந்துறாரு. அதை என்னது அது? ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல். எதன் மேல் நம்பிக்கையாயிராமல்? வந்துருச்சா இப்ப பாயிண்ட்? இப்ப எதன் மேல் நம்பிக்கை வைக்காதீங்க. இப்ப ஆமா வருவாங்க, பைபிள் கீழே தூக்கிட்டு வருவாங்க. ஞாபகம் வச்சுங்க, பொல்லாத வேலையாட்கள். என்ன வேலையாட்கள் அவர்கள்? பொல்லாத வேலையாட்கள். பாஸ்டர் நம்பிட கூடாது. எந்தெந்த பாஸ்டர்லாம் வந்து மாம்சத்தை பத்தி பிரசங்கம் பண்றானோ, மாம்சம் தான் கடவுளுக்குரியதுன்னு பேசுறானோ, மாம்சம் மட்டுமே பெருசுன்னு தம்பட்டு அடிக்கிறானோ, மாம்சத்தை வச்சு தான் உன்னுடைய ஆராதனை இருக்குதுன்னு பேசுறானோ, மாம்சத்தின் வச்சு தான் உனக்கு ஆசீர்வாதம் இருக்குன்னு பேசுறானோ, அவனை தான் பவுல் இங்க கண்டிக்கிறாரு. அவன் பொல்லாத வேலையாளாம. ஏனென்றால் இங்க அழகா சொல்றாரு பாருங்க, ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல். இதன் மேல் நம்பிக்கையாயிராமல். நம்பிக்கை என்பது நல்லா புரிஞ்சுக்கணும். என்னுடைய சுகம் உண்டாகிற நம்பிக்கை என்பது எதனால கிடையாது? மாம்சத்தில் இல்லை. எதுல இல்லை? எனக்கு எவ்வளவு சபையில் இன்னைக்கு நடக்க தெரியுமா? ஆரோக்கியம் இல்லாமல் போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்க நகையெல்லாம் கேட்டுங்க, நகையெல்லாம் என்ன பண்ணுங்க, நீங்க கேட்டுங்க. அப்பதான் ஆண்டவர் உங்களுக்கு பரிபூர்ண சுகத்தை தருவார். அவருக்கு என்ன உறுத்துதா? நான் கேட்குறேன். எப்ப அவன் உடம்பு சரியில்லாமல் வந்திருக்கிறான், அவனுக்கு இயேசுவின் தழும்புகளால் எப்படி குணம் உண்டாகுது, சுகம் உண்டாயிருக்கிறதுன்றதை எடுத்து பேசுறதுக்கு அறிவு இருக்கணும். அது மேல நம்பிக்கையில் அறிவும் கிடையாது. உடனே என்ன பண்ணிடுது? மதவாதிகள் மாதிரியே 7 நாள் போய் இப்படி பண்ணுன்றான் இல்லையா? இவன் அந்த லெவலுக்குலாம் போறதில்லை. முதல்ல எடுத்த உடனே இதை கேட்டு அதை மாட்டு, அப்புறம் அடுத்த ஒன்று வருவான், 7 நாள் உபவாசம் இருக்கணும்,
7 நாள் நம்ம பண்ண உபவாசம் இருக்கணும். 7 நாள் எங்க கண்காணிப்புலேயே நீ இருக்கணும். எங்க அப்பா பாருங்க, ஒரு விசுவாசி ஆதாயப்படுத்தி கொண்டு போய் ஒரு சபையில் வைக்கிறாரு குடும்பமா. அவர் ஒரு கவர்மெண்ட்ல வேலை செய்கிறாரு. அந்த அம்மா கொஞ்சம் சபைக்குள்ள வந்து கொஞ்சம் பக்தி ஆகிட்ட உடனே அந்த பாஸ்டர் கிட்ட போய் கேட்குறாங்க. எங்கள் அப்பா அவங்க இருக்கிறாரு, பட் அவங்க கிட்ட கேட்கல, இன்னொரு பாஸ்டர் இருக்கிறார், அவங்ககிட்ட போய் கேட்குறாங்க. எங்கள் வீட்டுக்காரர் ரொம்ப குடிக்கிறாரு, என்ன பண்ணலாம்? அப்போ அந்த பாஸ்டர் ஐடியா கொடுக்குறாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்கள் வீட்டில் வந்து நான் மொத்தம் 21 நாள், எத்தனை நாள்? 21 நாள் எனக்கு உங்கள் வீட்டில் இடம் கொடுப்பீர்கள், ஆனால் உங்கள் புருஷன் முழுமையாக குடிப்பழக்கத்திலிருந்து விடுபடுவார். இயேசு விடுவிப்பார். யார் விடுவிப்பார்? ஆமாம், அவருக்கு 21 நாள் டைம் தேவைப்படுது. எத்தனை நாள் டைம் படுது? ஆமாம், செத்து எழும்புறதுக்கு 3 நாள் போதுமானதாக இருந்தது அவருக்கு. ஹலோ, உயிரோடு எழும்புறதுக்கு எத்தனை நாள் போதுமானதாக இருந்தது? ஆனால் ஒரு குடி பழக்கிறது நிப்பாட்டுறதுக்கு அவருக்கு எத்தனை நாள் தேவைப்படுதான் அவருக்கு? அதுக்கு நம்புறானுங்களே. 21 நாள் நீ வீட்டில் அந்த அம்மா பாரு குவார்டர்ஸில் இருந்தது, கொடுத்துருச்சு அந்த அம்மா. நான் கதையெல்லாம் அடிக்கல, அவுட்லைனோட தான் பேசுகிறேன். கொடுத்துருச்சு ஒரு ரூம். அது காலையில் 10 மணிக்கு பைபிளை தூக்கிட்டு அப்படியே இன் பண்ணிக்கிட்டு நல்லா வருவார் டிப்டாப்பா. வந்து அந்த ரூமை போய் சாத்திப்பாரான். இந்த அம்மா வெளியே சமையல் இமெயில் பண்ணிட்டு வெளியே உட்காந்து, அம்மா சொல்லிட்டு வெளியே உட்காந்து யாருக்கு அங்கே குவார்டர்ஸ் தானே, யாரும் உட்காந்து கதை பேசிக்கிட்டு இருப்பேன். அவர் 1 மணிக்காக முடிச்சுட்டு டயர்டாக வருவார். சாப்பிட்றீங்களான்னு கேட்டேன். நோ, தண்ணி கூட குடிக்க மாட்டேன். நான் கேட்டேன், என்ன நடந்ததுன்னு கேட்டேன். அந்த மாதிரி சொல்லுது பாருங்க, 21 நாள் முடிச்சாரோ முடிக்கலையோங்க. கேட்கக்கூடாத ஒரு கேள்வி ஒன்று காதில் கேட்டேன்னுச்சு. என்னன்னு கேட்டேன். ஒரு நாள் என் புருஷன் வேலை செய்கிறான், வேலையிலேருந்து ஃபோன் வருது, உங்கள் புருஷன் இங்கே வேலை செய்கிற இடத்துல தூக்கு மாட்டின்னு செத்து போயிட்டாரு. தூக்கு மாட்டிக்கிட்டு 21 நாளுடைய வல்லம் அதுதான். நான் விளையாட்டெல்லாம் பேசலை, உண்மையை தான் பேசுகிறேன். இதே குவார்டர்ஸில் அந்த போதகர் இங்கே இருக்கிறார். அவர் சபையிலையும் நூற்றுக்கணக்கான விசுவாசிகள் இருக்கிறாங்க. அவங்க தான் எனக்கு சாக்ஸ் போடலாமா ஷூ போடலாமான்னு ஐடியா கொடுக்குறது. மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல், எதன் மேல் நம்பிக்கையாயிராமல்? அவளோட பெரிய பிரசங்க யாருங்களோ சபைக்கு போனால் சத்தியத்தின் மேலே நம்பிக்கை வரட்டும், இயேசுவின் மேலே என்ன பண்ணட்டும், நம்பிக்கை உண்டாவது தான் சரியான பிரசங்கம். ஒரு சபைக்கு வரீங்க, ஒரு வசனத்தை கேட்குறீங்க, கேட்கும் போது எனக்கு சுகமா இயேசுவால் உண்டாகும், புரியுதுங்களா? என் நல்வாழ்வா இயேசுவால் உண்டாகும், எனக்கு நல்ல வெற்றியின் வாழ்க்கையா அவருடைய கிருபையால் உண்டாகும். இப்படி ஒரு நம்பிக்கை வந்துச்சுன்னா அந்த பிரசங்கம் சரியான பிரசங்கம். இங்கே பாரு, நீ அதை மாற்று, இதை கழட்டு, இதை பண்ணாத, இதை செய்யாத அப்படின்னு மாம்ச பிரகாரமாக பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா மாம்சத்து மேலே நம்பிக்கை வைக்கிறானுங்க பாருங்க. ஆமாம்மா, நான் கழட்டிட்டா எல்லாம் சரியாயிடும் போல இருக்குது, நான் கழட்டிட்டா எப்படி ஆகிடும் போல இருக்குது எல்லாம், ஆமாம் நான் இதை மாற்றிட்டா எல்லாம் சரியாயிடும் போல இருக்குது. மாம்சத்தில் மேல் நம்பிக்கை வைக்கிற பிரசங்கங்கள் இருக்குது பாருங்க, அது சரியான பிரசங்கம் இல்லை. அது வழி வழியாக பிரசங்கம் இருக்கலாம். அதான் இயேசு சொன்னார், உங்கள் முன்னோர்களால் கற்பனைகளாய் போதித்த காரியங்கள் என்ன பண்றீங்க, ஜனங்களுக்கு போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறீர்கள். எது வீணான ஆராதனை? மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிற பிரசங்கங்களை செய்வது. ஞானஸ்நானம் எடுக்க வரும்போது உள்ள தாண்டவர் கொடுத்துட்டு நம்பிக்கையில் வந்தவங்க எடுக்கணும். நகையை கட்டிட்டேன், பேசுறது புரியுதுங்களா இல்லையா உங்களுக்கு? ஆமாம், அடுத்த வாரத்துக்கு நான் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுக்கு போகிறேன், நான் வந்து அடுத்த வாரத்துலேருந்து இப்படிலாம் பட்னியாக இருக்க போகிறேன், உபவாசமாக இருக்க போகிறேன். ஒரு அம்மா வந்து சொன்னாங்க, உபவாசத்தோடு உங்கள் சபைக்கு வந்தேங்க. நான் அதான் சொன்னேன். ஆமாம், பார்த்தேன் நான் அவன் லட்சணத்தை. 10:30 மணிக்கு நான் பிரசங்கம் ஆரம்பிக்கும் போது படுத்துவேன், 11:30 மணிக்கு முடிக்கும் போது என்ன பண்ணுற கண்ணை முழிச்ச பார்த்தேன் நான். இல்லை, அது உடல் சோர்வது, பின்ன சாப்பிடாம வந்தால் பின்ன வேற என்ன வரும்? அதுதான் ஒழுங்காக சாப்பிட்டு வான்றேன். வயிறுங்க அது. ஹலோ, பேசுறது புரியுதா இல்லையா? இப்போ கண்ணு தெரிலன்னு வச்சுக்கலாம், கண்ணாடி போடுறீங்க. அடியேன் கண்ணாடி போடாமல் வருகிறேன். படிக்க முடியுமா பைபிள்? இங்கே வந்து நான் கூட 2 3 கூட தெரியும், இவ்வளோ பெரிய உருவமாக இருந்தாலும். அப்புறம் என்ன ஆகுறது உங்கள் கடமை? கண்ணாடி போடுற நிலைமை வந்துருச்சுன்னா ஒழுங்காக சர்ச்சுக்கு வரும்போது என்ன பண்ணிடணும், கண்ணாடியை போட்டுருணுன்னு ஒரு அறிவு வருது இல்லை, பகுத்தறிவு. அந்த அறிவு சாப்பிட்றதுலையும் வரணும். ஆராதனைக்கு போகிறேன், சாப்பிட்டு ஒழுங்காக போயிடணும். தூங்குற அளவுக்கு சாப்பிடக்கூடாது. எந்த அளவுக்கு சாப்பிடக்கூடாது சொல்லிட்டாராகும். ஆமாம், ரெஸ்ட் எடுக்க வரல, நீங்கள் இங்கே ஒர்க் பண்ண வந்திருக்கிறீங்க. உங்கள் செவிகளுக்கும் இருதயங்களுக்கும் வேலையை கொடுக்க வந்திருக்கிறீங்க. அப்போ அதனால தான் இங்கே சொல்றாரு, மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல். எதன் மேல் நம்பிக்கையாயிராமல்?
இந்த ஒரு அவுட்லைன் உங்களுக்கு போதுமானது. ஒரு பிரசங்கத்தை கேட்குறீங்க அல்லது ஒரு சத்தியம்னு ஒன்று பிரசங்கம் பண்ணுறாங்க, அது மாம்சத்தின் மேலே நம்பிக்கை வைக்கிறதுனா அது என்ன கிடையாது, அது சத்தியமும் இல்லை, அது கிறிஸ்துவை பற்றி பிரசங்கமும் இல்லை. அப்போ எதன் மேலே நம்பிக்கை வைக்கணும்? எது புத்தி உள்ள ஆராதனை? அடுத்த லைன்லேயே பேசுறது என்னது? ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து. ஹலோ, எப்படி ஆராதனை செய்யுங்க? நீங்க மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வச்சு வராதிங்க, மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வச்சு ஆராதனை செய்யாதீங்க. எதனால நம்பிக்கை வச்சு ஆராதனை செய்யுங்க? நீங்க ஆவியினாலே தேவனுக்கு. எதனாலே தேவனுக்கு? இந்த ஆவினா ஏற்கனவே சொல்லிட்டு உள்ளம் தான் ஆவின்னு சொல்லுது வேதவசனம். ஆவினா வெறும் பரிசுத்த ஆவியானவர் மட்டும் குறிக்கல. பரிசுத்த ஆவியானவர் அங்கே ஏன் குறிச்சிருது ஆவின உடனே? ஏனென்றால் அவர் தங்கி வாசம் பண்ணுவது உங்களுக்கு உள்ளதான். எங்க தான் வாசம் பண்ணுகிறார் அவர்? பரிசுத்த ஆவியானவர் கை மேல் அசைவாடுகிறார்? இல்ல. பேசுறது புரியுதுங்களா இல்லையா? பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய காதுகளிலும் அசைவாடுவது இல்லை. பரிசுத்த ஆவியானவர் என் உள்ளத்தில் வாசம் பண்ணுகிறார். எங்க வாசம் பண்ணுகிறார் அவர்? ரோமர் 5 எடுத்து படிச்சு பாருங்க. அங்க தேவனுடைய அன்பை எப்படி ஊற்றுகிறார்னு இருக்கும். அங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அழகா சொல்லப்பட்டிருக்கும், நமக்கு அருளப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயங்களில் தேவனுடைய அன்பை ஊற்றுகிறபடியால். எங்க அன்பை ஊற்றுறார் அவரு? என் கண்ணுலையும் காதலையும் என் மாம்சத்துல ஊற்றல. எங்க ஊற்றுகிறார் ஆவியானவர்? என் உள்ளத்துல ஊற்றுகிறார். அப்ப ஆராதனை, ஆண்டவருக்குன்னு நான் புத்தி உள்ள ஆராதனை செய்வது என்பது என்னது? மாம்சத்தின் மேல நம்பிக்கை வச்சு செய்யல. எதன் அடிப்படையில் செய்யறேன்? நான் ஆவியிலிருந்து, உள்ளத்திலிருந்து கேட்ட சத்தியத்தின் அடிப்படையில் இருந்து தேவனை நான் ஆராதிக்கிறேன் அல்லது செயல்படுகிறேன். அதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. ஒரு ஆராதனைக்கு போற பூ வச்சுட்டு போலாமா? நீ உட்காட போடாம உட்காந்துருக்குறாங்க பாருங்க எத்தனை பேர். பேசுறது அது வரும், அந்த குரூப்லாம் வரும்னு எதிர்பார்க்குறேன். பேசுறது புரியுதுங்களா இல்லையா? முக்காடு போடல, அதை போடல, இதை போடல, சரி போட்டுருவோம். முக்காடு என்ன பண்ணுவோம்? போட்டுருவோம். வந்திருக்கிற ஆண்களும் என்ன பண்ணும்? அதுக்கெல்லாம் ஒத்துக்கணும். நீங்களும் முக்காடு போட ரெடியா? ஹலோ, மகிமை எல்லாருக்கும் தானே மகிமை. பெண்கள் தலையில் மட்டும் முடி இருக்குது, ஆண்கள் தலையில் மட்டும் சோட்டையாக இருக்குது. நான் கேட்குறேன், இதுதான் சொல்றது. மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வச்சு அந்த பிரசங்கம் தான் வரும். முக்காடு போட்டி, அதை போட்டி, இதை பண்ணியா, வெளி பிரகாரமான எக்ஸ்டர்னல்ல பார்க்கறதே இல்லையா? அது ஆராதனையே இல்லையா? எது ஆராதனை? ஆவியினாலே ஆராதனை செய்வது. எது? எப்படி ஆராதனை செய்வது? நான் கடவுளுடைய ஆலயத்துக்கு போறேன், இல்ல கடவுளுக்காக ஒரு காரியம் செய்யறேன், அது என் உள்ளத்திலிருந்து செய்தால் தான் அது கடவுளால் ஏற்றுக்கொள்ளப்படுகிற ஆராதனையை தவிர மாம்சத்தின்படி அல்லது மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைத்து வருவது என்னது கிடையாது, ஆராதனை இல்லை. என்ன கிடையாது அது? இப்ப அப்படி போதிக்கிறாங்களே, பழைய ஏற்பாட்டில் அப்படி சொல்லி இருக்குதே அப்படின்னு கேட்டா அதான் சொல்றேன், நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் நீங்கள் யாரா இருக்கிறீர்கள்? நீங்கள் பழைய ஏற்பாடு இல்லப்பா, நீங்க புதிய சிருஷ்டிகளாக இருக்கிறீர்கள். யாரா இருக்கிறீர்கள் நீங்கள்? அதுதான் பாயிண்ட். அங்க பழைய சிருஷ்டியும் சபையில் இருக்கும், அது பழைய அடையாளத்தோடு இருக்கட்டும். நீங்க புது சிருஷ்டின்ற அடையாளத்தை என்ன பண்ணுங்க? நீங்க காட்டுங்க, நான் உள்ளத்திலிருந்து தேவன் ஆராதிக்கிறவன். என்னுடைய மாற்றம், ஆமா மாறி இருக்கிறேன், ஆமா மாறி இருக்கிறேன். நான் விசுவாசிக்கிறேன், ஆமா விசுவாசிக்கிறேன். ஆமா அன்பு கூறேன், ஆமா அன்பு கூறேன். நான் தேவனுக்காக செயல்படுறேன், ஆமா செயல்படுறேன். நான் தாழ்மையா இருக்கிறேன், ஆமா இருக்கிறேன். எவ்ரிதிங் கம் ஃப்ரம் இன் அண்ட் அவுட். எங்கிருந்து வருகிறது? அது என் உள்ளத்திலிருந்து வெளியே வருது. பேசுறது புரியுதா உங்களுக்கு? முக்காடு போட்டு பெருமையா வாழறது என்ன கிடையாது, அது புத்தி உள்ள ஆராதனை. பேசுறது புரியுதுங்களா? தாழ்மை என்பது மனத்தாழ்மையை தான் வேதம் போதிக்கு. இயேசுவே தான் சொன்னார், மனத்தாழ்மையை என்னிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். எதை கற்றுக்கொள்ளுங்கள்? ஏன்னா அதுக்கு ஆப்போசிட்டா இன்னொன்று இருக்கு, மாயமாலமான தாழ்மையினார். என்ன தாழ்மை அது? மாயமாலமான தாழ்மை இருக்குது, அதை கற்றுக்காதீங்க, மனத்தாழ்மையை கற்றுக்கொள்ளுங்கன்றார். லேர்ன் ஹவ் டு ஹம்பிள் ஃப்ரம் யுவர் ஹார்ட் அண்ட் மைண்ட். உள்ளத்திலிருந்து எப்படி தாழ்மையாய் வாழ்வது என்பதை கற்றுக்கொள்ளுங்கள். தட் இஸ் த ஆர்ட் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி. அதுதான் கிறிஸ்தவனாய் வாழ்வதற்குரிய அடையாளம். அப்படி வாழறோம் பாருங்க, மற்றவங்களெல்லாம் வச்சு பழைக்க மாட்டான். மற்றவங்களை குறை சொல்லி கோல் சொல்லி, அந்த ஊழியக்கார் இப்படி செய்கிறாரு, இந்த ஊழியக்கார் ஏன் அவருடைய அந்தரங்கம் இப்படி ஆகும், அவங்க வீட்டில் இந்த பிரச்சனையாக இருக்கும். எந்த விசுவாசம் அப்படி செய்ய அவன் வாயிலிருந்து வரவே வராது. அது பேச்சை கூட கேட்க மாட்டான், வேலையை பார்த்துட்டு போயானுவான். சமீபத்தில் கூட ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி காஞ்சிபுரத்தில் ஒரு பிரபலமான ஒரு சபையிலேருந்து ஒரு போதகர், வயசான போதகரை ஒரு அசிங்கமான விஷயத்துக்காக அரெஸ்ட் பண்ணாங்கன்னு எல்லாத்துலேயும் நியூஸ் போட்டு விட்டாங்க. அது அதிகமாக பரப்பி விட்டது கிறிஸ்தவங்க தான். அந்த ஊழியக்காரன் தப்பு பண்ணாராக்கும், அதனால் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்ட்டு. அப்போ சம்மந்தப்பட்டவங்களே நான் கூப்பிட்டு, எனக்கு அம்சங்களே கூப்பிட்டு கண்டிச்சேன். இதெல்லாம் தேவையில்லாத வேலை, அது நடந்திருக்கலாம், நடக்காமையும் இருக்கலாம். அவனாசியம் மட்டும் தேவையான வேலையை பாருங்கள்.
நான் படித்த பைபிள் காலேஜுக்காக இன்றைக்கி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவேன். எனக்கு க்ளீனாக போதிச்ச ஒரு விஷயம் தான் தெரியுமா? உன் வேலை என்ன தெரியுமா? டு ப்ரீச் கிரைஸ்ட். எங்களுடைய வேலை கிறிஸ்துவை பிரசங்கிப்பது. யாரை பிரசங்கிப்பது? அவனை இவனை பற்றி சொல்கிறது எங்கள் வேலை கிடையாது. அந்த பாஸ்டர் இப்படி ஆக்கும், அவர் என்ன அப்படி ஆக்கும், அவர் அங்கே இப்படி. எனக்கு அது தேவையில்லை. அது தேவையாக இருந்தாலும் வேற எங்கேயாவது வச்சுக்கலாம். வாழ்க்கையில் என்ன தேவை, சபையில் என்ன தேவை, மற்றவர்கள் அறிவிக்கும் போது எதை அறிவிக்கணும்? ஐ ஷுட் ப்ரீச் த கிரைஸ்ட். யார் அறிவிக்க வேண்டும்? என்னுடைய செயல், என்னுடைய பேச்சு எல்லாமே கிறிஸ்துவை பற்றி இருக்க வேண்டும், கிறிஸ்துவை பற்றி அறிவிக்க வேண்டுமே தவிர அவனை இவனை குறை சொல்லிக்கிட்டு பேசுறது சரியானது? சொன்ன கேட்கல பாருங்க. நேற்று ஒரு தீர்ப்பு வருது அவர் மேலே எந்த தப்புமே கிடையாதுங்க. அவர் மேலே எந்த குற்றச்சாட்டும் நிரூபிக்கப்படவில்லை. அதனால் அவர் விடுவிக்கப்படுறாருன்ட்டு. அது உள்ள அவங்களுக்குள்ள அந்த சபைக்குள்ள அந்த கமிட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய பொறாமையினால அந்த மாதிரி வேலை பார்த்துருக்குறான். அவனுங்க அதெல்லாம் பண்ணுவானுங்க. அவனுங்க அதுக்குனாவே இருக்கிறவனுங்க கிறிஸ்தவன்ற பேரில் அவனுங்க அதை பண்ணியிருக்கிறானுங்க. நம்ம ஆளுங்க பிடிச்சிக்கிட்டாங்க. பாருங்க, இந்த வயசில் போய் இப்படி பண்ணிட்டாரு. உனக்கு ஏன் இந்த வேலை? இதெல்லாம் சொல்கிறதா நற்செய்தி? இதுக்காக நீ அழைக்கப்பட்டிருக்கிற? நான் வீட்டில் கூட அதை பேசாத. வீட்டில் தான் பேசக்கூடாது முதல்ல. ஹலோ, வீட்டில் கூட எதை பேசு? ப்ரீச் அபவுட் கிரைஸ்ட். யாரை பற்றி பேசு நீ? இல்லை இதெல்லாம் பேச வாய் மூடிக்கோ. நீங்கள் பைபிள் வச்சுருக்கிறீங்களா இல்லையோ? மகாத்மா காந்தி சொன்ன ஒரு 3 குரங்கு இருக்குது இல்லையா? குறைஞ்சபட்சம் அதையாவது வாங்கி வச்சுக்கோங்க. உங்கள் மொபைலில், உங்கள் கழுத்தில் அங்கங்கே டாலராக மாற்றி போங்க. ஏன்னா வசனம் தான் உள்ளே ஏற மாட்டேங்குது. அதையாவது கொஞ்சம் ஏற்றிக்கிடுங்க. காது பொத்தின மாதிரி ஒன்று இருக்கும், வாயை மூடிக்கிட்ட மாதிரி ஒன்று இருக்கும், கண்ணை மூடிக்கிட்ட மாதிரி ஒன்று இருக்கும். ஒரு ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்துவன், ஒரு புது சிருஷ்டியாக இருக்கிறோம், அது அப்படி தான் இருப்பான். பேசுறது புரியுது. கடவுளை பற்றி பேசுறதுன்னா காது திறந்துருக்கிறேன், யாரை பற்றி பேச காதை மூடிக்கிறேன். இல்லைங்க நான் மூடிக்கிறேன், மூடு, அவ்வளோதான். இல்லை நான் பெரிய கிறிஸ்தவம், முடிஞ்சா மன்னிச்சுட்டு கடந்து போயிட்டே இரு. வாழ்க்கையில் வேற வேலை இல்லையா உனக்கு? இவன் அவனையும் பற்றி குறை சொல்லிக்கிட்டு அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, அவர் அப்படி ஆயிட்டாராமே, அவர் இங்கே கீழே விழுந்துட்டாராமே, பார்த்தீங்களா அப்பவே சொன்னல. எனக்கு அப்பவே அவர் மேலே ஒரு டவுட்டு. ஐயோ, பெரிய ஆவியானவர், டவுட்டு தானே? தீர்க்க தரிசனம் உரைச்சிட வேண்டியது தானே? கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால். அப்போ மூடிக்கிட்டு உக்காந்துட்டு அப்புறம் நினச்சேன் ஒரு காய வச்சேன்னு சொல்லிட்டு வேஸ்ட் ஆஃப் டைம். பவுல் தான் சொல்றாரு, இந்த ஆளுங்கெல்லாம் யாரு? இந்த மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிற ஆளுங்களுடைய வேலையே அதுதான். அவங்க பிரசங்கம் வேற மாதிரி இருக்கும், வாழ்க்கையில் கம்ப்ளீட்டாகவே வேற மாதிரி இருப்பாங்க. பிரசங்கத்தில் வந்து ஆண்டவரை நம்பி இருப்போம், ஆண்டவரை சார்ந்து இருப்போம், ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக, ஆண்டவரே ஆச்சு பூச்சுன்னு வானுங்க. ஆமேன்னு முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியாது ரவுடி இருக்காது, அவங்களுக்கு தெரியாது அதிகாரிக்கு இருக்காது, அவங்களுக்கு தெரியாத அடியாட்களும் இருக்காது. அப்போ பிரசங்கத்தில் சொல்லிக்கிட்டு இருந்தால் ஆண்டவரே எங்களை பாதுகாத்தார்களும், ஆண்டவரே எங்களுக்கு காப்பாற்றியர்களும்னு, அது வேற வாய். அது ஜனங்களுக்கு போதிக்கிறோம், ஜனங்க வந்து கேட்கட்டும். ஆனால் நாங்கள் எங்களுக்கு அந்த போலீஸை தெரியும், எங்களுக்கு இந்த ரவுடியை தெரியும், எங்களுக்கு அவரை தெரியும். பேசுறது புரியுதுங்களா இல்லையா? அப்படிதான் இருப்பான் ஒரு 4 பேர். என் மேலேயே ஒரு ஊழியக்காரனை எங்கள் ஊழியம் ஆரம்பிச்சுட்டு எனக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு தான் அந்த சம்பவம் நடந்து முடிச்சு, ரொம்ப வருஷம் கழிச்சு தான் எனக்கு தெரிஞ்சது. அது அவர் சபையில் இருக்கிற ஒரு வாலிப பையனை கூப்பிட்டு, எங்கள் பாஸ்டர் மேலே அவன் கார் ஏற்ற வந்தான்னு போய் கம்ப்ளைண்ட் கொடுறான்ட்டார். அந்த பையன் பாருங்க கொஞ்சம் பயந்துட்டான். ஏன்னா நடக்காத ஒரு சம்பவத்தை பாஸ்டர் செய்ய சொல்கிறாரு. அவன் என்ன பண்ணிட்டான், இங்கே ஒரு ஊர் ஒன்று இருக்குது, அந்த ஊரில் போயிட்டு தெரிஞ்சவர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி எங்கள் பாஸ்டர் ஒன்று செய்ய சொல்கிறாரு, அவருக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற ஒரு பாஸ்டர் மேலே கேஸ் கொடுக்க சொல்கிறாரு. அந்த கேஸ் என்னென்னா காரை விட்டு ஏற்ற வந்தாருன்னு கேஸ் ஆக்கும். அதில் ஏதாவது அவங்க பிரச்சனை கொடுத்தாங்கன்னா நீங்கள் தான் அப்படி வந்து என்ன பண்ணீங்களே காப்பாற்றணும்னு போய் நின்றுட்டான். நின்னவர் யாருன்னு பார்த்தா எனக்கு கீபோர்டு சொல்லி கொடுத்த ஒரு டீச்சர். அவர் என் கூட விசுவாசியாமல் சபையில் இருந்தவர். இவனுக்கு தெரியாது, எனக்கு அவர் தெரியும்ட்டு. எனக்கிட்ட எந்த ஃபோனும் வரல. அவர் கொஞ்சம் நல்ல ஒரு இடத்துல இருந்தனால மிரட்டி விட்டு அமைச்சிட்டார், ஒழுங்காக இருந்துக்கோ, அவன் பக்கத்துலலாம் வச்சுக்காத. அவர் மிரட்டில் அவன் பாரு ஊரை விட்டே காலி பண்ணி ஓடிட்டான். காஞ்சிபுரத்தில் இல்லை அவன். இது எதுவுமே தெரியாது. ஒரு 3 வருஷம் இந்த சம்பவம் நடந்து 3 வருஷம் கழிச்சு அதே ஊரில் நம்ம சபை விசுவாசி ஒருத்தவர் இறந்து போகிறார். அந்த அடக்காராதனைக்காக நானே எங்கள் அப்பாலாம் நிற்கிறோம். அப்போ அந்த சம்மந்தப்பட்ட நபரும் வராறாங்க. அவர் என்னை கூப்பிட்டு சொல்கிறார், மோசஸ் இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை நடந்தது, உங்ககிட்ட நான் சொல்லலை, ஏன்னா நீ கொஞ்சம் எமோஷன் ஆகிடுவேன், அப்புறம் நீ ஏதாவது ஆப்போசிட்டாக போயிட்டு. நான் சொன்னேன், இதை விட அந்த ஆள் பெரிய பெரிய வேலைலாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அப்போ அதனால் இதெல்லாம் ஒரு லெஃப்ட் ஹேண்டில் தான் டீல் பண்ணுறது. இதெல்லாம்
வேலை நிறைய இருக்குதுன்னு போய்கிட்டே இருக்கிறது, அதனால் இதெல்லாம் நான் பெருசாக எடுத்துக்கிறது இல்லைண்ணா அப்படின்னு பெருந்தன்மையாக பேசிட்டு வந்துட்டு அப்போ தான் சொல்கிறார் அவர், இந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தாங்க, அந்த பையன் என்கிட்ட தான் வந்தான், நான் தான் அப்புறம் மிரட்டி அமுச்சு விட்டேன், வேண்டாம் போ வேலையை பாரு, வாலி பையனாக இருக்கிறேன், இந்த மாதிரி தேவையில்லாமல். அதான் சொன்னேன், அடாப்பாவீங்களா, நான் அவன் பக்கம் கூட போனதில்லை பாருங்கள், கார் விட்டான்னு சொன்னேன். நான் யோசிக்கிற ஆளே கிடையாது, ஏற்றணும்னு முடிவு பண்ணிட்டா ஏற்றிட்டு தான் அடுத்த வேலை. இவனுங்க மாதிரி கோழையா நான் கேட்குறேன், அப்படியே சொல்லிட்டு தான் வந்தேன். நான் அந்த பையனை பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள், இனிமேல் அப்படிலாம் பண்ண வேணாம், அவர் ஒன்று செஞ்சுட்டாருன்னா செஞ்சிடறேன் முடிச்சிடுறேன் பண்ணுறேன், அப்புறம் பார்த்துக்கலாம். ஊழியக்காரனாக இருக்கும் தான் பிரசங்கம் பண்ணவன் தான் சில விஷயங்களை தகுதி இல்லைன்னு விட்டு வச்சிருக்கிறேன். பவுல் அப்படி தான் போதிக்கிறார், எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் எனக்கு. அதனால தான் நம்பிடக்கூடாது, ஊழியக்காரன் பிரசங்கியாரு அவர் இல்லை சில இந்த மாதிரி இந்த மாம்சத்தன்மை நம்பிக்கையாக இருக்கிறவன் இந்த மாதிரியான சீப்பான வேலையெல்லாம் செய்வான். பொய்யான பேச கொடுக்கறது, ஆளுங்களை எழுப்புறது, ஆளை வச்சு அடிக்கிறது. ஹலோ, பார்க்காத சின்ன ஊழியம், நான் சந்திக்காத மிரட்டலே கிடையாது. நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போடுறேன், அவனுங்களுக்கு தான் போடுறேன், இந்த ஊரில் இந்த இடத்துல தனியாக இருக்கிறேன், வா. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? இல்லை அங்கே ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன்னா என்ன ஒன்றும் ஆகலாம், ஒன்றும் பண்ண முடியாது. 14 வருஷம் கடந்துட்டேன், இன்னும் 40 வருஷம் ஊழியம் செய்யனாலும் செஞ்சுக்கிட்டு தான் இருப்பேன். எனக்கு ஒன்றும் பெரிய ஆள் பலமும் கிடையாது, பண பலமும் கிடையாது, விசுவாசிகள் பலனும் கிடையாது. ஆனால் கர்த்தருடைய பலன் மட்டும் எனக்கு உண்டு. நம்புறீங்களா நீங்கள்? அதை என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு, அதுதான் பாயிண்டாங்க. அது இருந்தால் தான் எவ்வளோ பெரிய சிம்சோனாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய கோலியாத்தாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பார்வோனாக இருந்தாலும் சரி, அவனுக்கு முன்னாடி போயிட்டு நிற்க முடியும். அதனால் அவதூறு பேச்சுகள் அதெல்லாம் கேட்டுக்கிட்டு நீங்கள் அதெல்லாம் ப்ராபகண்டா பண்ணிட்டு உட்காந்துருக்காதீங்க, அது உங்களுக்கு தகுதியானது இல்லை. யாரை பற்றியும் பேசுவதே தகுதியானது இல்லைன்றேன். உங்களுக்கு வேலை என்ன? டு ப்ரீச் கிரைஸ்ட், கிறிஸ்துவை பற்றி பிரசங்க, ஆண்டவர் உங்களுக்கு செய்த நன்மையை பற்றி சொல்லுங்க. ரொம்ப மோசமானவங்களாக இருக்காங்க, வசனம் சொல்லிடுது, மோசமானவங்களை பற்றி தூற்றி தெரியுன்றதா? உங்கள் சத்துருகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். என்ன பண்ணுங்கள்? வெறும் மளிகை ஜாமான் வாங்குறதுக்கும் ஃபீஸ் கட்டுறதுக்கு தான் ஜெபம் பண்ணுவீங்களோ? சத்துருக்களுக்காக ஜெபம் பண்ண மாட்டீங்களோ? இதெல்லாம் ஏன் இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை மாறலன்னு சொல்ல அதான் சொல்ல வரேன். நீங்கள் நான் பண்ணுற இந்த மாதிரி பிரசங்கத்தின்படி வாழக்கூடிய கிறிஸ்துவ காட்டு பாருங்க. சத்துருவை மன்னித்திருக்கிறேன், அவனுக்காக நான் ஜெபம் பண்ணுற ஒரு ஆளை காட்ட முடியாதுங்க. ஆனால் இவனை மாதிரி பார்க்கலாம். யார்? நான் பாருங்க எங்கேயோ அமைதியாக வந்து பிரசங்கம் பண்ணிட்டு நான் என் வேலையை பார்க்குறேன், காரை விட்டு ஏற்ற வந்தான், பொய் கேஸு கொடு. அந்த மாதிரி கிறிஸ்தவனை அந்த மாதிரி ஊழியக்காரனை நீங்கள் பார்க்கலாம். அதனால் என் விசுவாசிகளே பல நேரத்தில் சந்தேகப்பட வேண்டியதாக இருக்கும். அவங்க ஆளாக இருப்பாங்களோ, ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் இருப்பாங்களோ? ஏன் எங்கள் அப்பாவே சந்தேகப்படுவோம் சம்டைம்ஸ், இவர் ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் இருப்பாளோ? பேசுறது புரியுதுதான் இல்லையா? அந்த பாஸ்டரோட லிங்க்ல இருக்கிறாரு, பேசுறது புரியுதா இல்லையா உங்களுக்கு? கடவுளை தவிர வேற யாரையும் நம்புற மாதிரி இல்லை 100%. அப்போ என்ன பண்ணுறது? ஏன் இப்படிலாம்? அப்போ எப்படி வாழறது? அதுதான் சொல்லி கொடுக்குறாரு. நீங்கள் மாம்சத்தின் மீது நம்பிக்கை வைக்கிற வார்த்தைகளையும் பிரசங்கங்களையும் அந்த மாற்றங்களையும் தான் சரியான கிறிஸ்தவ வாழ்க்கை, அதுதான் சரியான ஆராதனைன்னு போயிட்டீங்கன்னா அது உங்களை சாபத்துக்குள்ளும் தரித்திரத்துக்குள்ளும். முதல் வசனம் ஆரம்பிச்சது பாருங்க, கர்த்தருக்குள் சந்தோஷமா, அந்த மாதிரி வாழவே முடியாது. கர்த்தருக்குள்ள இருந்துக்கிட்டு ஒவ்வொரு நாள் அழுகையும் பற்கடிப்புமா தான் இருக்கும் உங்கள் வாழ்க்கை. ஏண்டா வாழறோன்ற ஆகிடும். அப்படின்னாலே கவனிச்சுக்கணும், மாம்சத்தின்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன் நான்? ஆனால் ஆவியினாலே ஆராதி செய்கிற மனுஷனுடைய வாழ்க்கையை பாருங்க. அவங்ககிட்ட நிறைய கடன் பிரச்சனை இருக்கலாம், தேவைகள் நிறைய இருக்கலாம், பிரச்சனைகள் நிறைய இருக்கலாம், சத்துருக்கள் நிறைய இருக்கலாம், அவதூறுகள் நிறைய இருக்கலாம். பட் he will be happy in the Lord. அவன் யாருக்குள் சந்தோஷமா இருப்பான்? அவன் நல்லது சொல்லுங்களேன். அதுதான் உங்களுடைய என்னுடைய பலனே. ஸ்ட்ரென்த் என்ன? கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறவன் எப்பொழுதும் எப்படி இருப்பான்? அவன் சந்தோஷமாய். அப்படின்னா பிரச்சனை இல்லாமல், பிரச்சனை இருக்கிறதுனால தான் சந்தோஷமா இருக்கிறான். யூடியூப்லாம் எனக்கு கமெண்ட் போடுறானுங்க பாருங்க, ஆனால் நீங்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்கன்னு போடுறான். என்னை விட பெரிய துக்கமான ஆள் யாரும் இருக்க முடியாதுரா. தோல்வி சந்திக்கிற ஆள் யாரும் இருக்க முடியாது, தேவைகளோட இருக்கிற மனுஷன் யாரும் இருக்க முடியாது. ஆனால் என்ன, அது எதையுமே வெளியே காமிச்சிக்கிறது இல்லை. ஏன்னா வெளி ஆளுங்களால் அது தீர்க்கவும் முடியாது, மாற்றவும் முடியாது. சோர்ஸ் வந்து ஆண்டவராக இருக்கிறார். யாருக்கிட்ட காட்டணும் அவர்கிட்ட காமிச்சிக்கிட்டு இருக்கிறேன், யாருக்கிட்ட சொல்லணும் அவர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். யாருக்கிட்ட இருந்து எனக்கு பலனும் ஒத்தாசையும் வரும் அவரிடத்தில் காண்பித்தால் போதுமானது. அது நம்புறீங்களா நீங்கள்? அதை தான் நீங்கள் கற்றுக்கணும். கர்த்தருக்குள் நான் சந்தோஷமாக இருக்கணும்னா
மாம்சத்தின் மீது நம்பிக்கையாயிராமல் ஆவியினாலே ஆராதனை செய்வது. எதனால ஆராதனை செய்வது? ஆமா, எனக்குள்ள நிறைய பலவீனங்கள் இருக்கலாம் ஆண்டவரே, ஆனாலும் இன்னும் நீர் என்னை நேசிக்கிறீன்னு நம்ப வைக்குது பாருங்க, அதுதான் ஆவியில ஆராதனை செய்வது. அதுதான் நம்ம ஆவியில. ஆமா, இல்ல நேற்று இது மாதிரிலாம் பண்ணிட்ட, உனக்குள்ள இது மாதிரிலாம் குறை இருக்குது, நீ சரியான ஆளே கிடையாது, நீ அதெல்லாம் மாற்றி ஆகணும், சேஞ்ச் பண்ணணும், இதெல்லாம் இந்த கழட்டி கீட்டி போட்டாதான் செட் ஆகும், ஜிபா கிபா மாட்டின்னு வந்தால் நம்மளை பாஸ்ட் அக்செப்ட் பண்ணுவாங்க. மாம்சத்தின் மீது நம்பிக்கையாயிராமல். எதன் மேல் நம்பிக்கையாயிராமல்? கொஞ்சம் பாட்டி தான் பார்ப்போமேன்னு போயிட்டீங்கன்னா சந்தோஷம் போயிடும், மகிழ்ச்சி போயிடும். குறைவின் மத்தியிலும், பிரச்சனைகள் மத்தியிலும், சவால்களின் மத்தியிலும், சத்துருக்களின் மத்தியிலும் சந்தோஷமா இருக்கணும்னா எதில் ஆராதனை செய்யணும்? நீங்க from your heart and your mind you should worship God. உள்ளத்திலிருந்து கடவுளை நினைச்சு பார்க்க ஆரம்பிக்கணும், உள்ளத்திலிருந்து அவர் செய்த நன்மைகளை யோசிச்சு பார்க்கணும், உள்ளத்திலிருந்து அவர் அன்பு கூற ஆரம்பிக்கணும், உள்ளத்திலிருந்து எதை செய்தாலும் அவருக்கு என்று செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி செய்ய கற்றுக்கொள்ளும் பாருங்க, நான் சொல்றேன், உங்களை விட சந்தோஷமான மனிதர்கள் உலகத்தில் பார்க்கவே முடியாது. நம்புறீங்களா நீங்க? அதை 3வது வசனம், ஏனெனில் மாம்சத்தில் மேல் நம்பிக்கையாயிராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? அந்த பாயிண்டோடு முடிக்க விரும்புகிறேன். கிறிஸ்துவுக்குள் மேன்மை பாராட்டுகிற. யாருக்குள் மேன்மை பாராட்டுகிற? உண்மையான ஆராதனை என்னது? என்னை மேன்மை பாராட்டுவது அல்ல. இந்த மாம்சத்தின் மேல் நம்பிக்கையா இருக்கிறது என்ன பண்ணிடுது? என்ன மேன்மை பாராட்ட ஆரம்பிச்சிருது. ஆண்டவருக்காக என்னைக்கு இதெல்லாம் கட்டணும், என்னைக்காக இதை விட்டணும், அது பேசும். எது நம்ம நம்பிக்கை வச்சிருக்கிறது? மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வச்சிருக்கிறது, அதுதான் பேசிக்கிட்டே இருக்கும். எனக்கு ஆண்டவருக்காக என் ஜாதி ஜனங்களெல்லாம் விட்டுட்டு வந்துட்டேன். ஜாதி ஜனம் யார்? அம்பானி அதானியுமா? அப்புறம் ஜனங்கள் மத்தியில் பிரசங்கியார்கள் பேசுறது, பாவம் எங்கள் பாஸ்டர்லாம் சொந்த ஊர்லாம் விட்டு வந்துட்டாரு. சொந்த ஊரில் யார்? ஜமீன்தார? யாரில் பிரசங்கம்? எதெல்லாம் பிரசங்கம் பண்ணிக்கிறது? ஜனங்க கிட்ட எதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு உட்காந்துருக்கிறீங்க? இழுத்துக்கிறது யார் தெரியுமா? ஆபிரகாமை. ஆபிரகாமை போல போகிற இடம் என்னன்னு தெரியாம போய்கொண்டே இருந்தேன். ஆண்டவர் இந்த காஞ்சிபுரத்தை காண்பித்தார், காஞ்சிபுரத்தில் இந்த இடத்தை காண்பித்தார். அடியேன் இங்கே வந்து ஒரு கூடாரத்தை போட்டேன், அடியேன் அவ்வளோ கஷ்டப்பட்டேன். இல்லை, எல்லா லைஃப்பும் அப்படிதான் வந்தாகணும். பரலோகத்தின் தேவனே காரி துப்புறானா, பரலோகத்தின் தேவனுக்கே சவுக்கடி விழுதுனா, பரலோகத்தின் தேவனுக்கே அடி உத விழுந்து ரத்தம் சிந்துறாருன்னா அவரே தான் சொல்லிட்டு போனாரு, பச்சை மரத்துக்கே இந்த பாடு என்றால் பட்ட மரத்துக்கு என்ன பண்ண மாட்டாங்கன்னாரு. இயேசுதான் பண்ணாரு, இயேசுதான் சொன்னார். அதை பச்சை மரம்னு அவரு சொன்னார். நல்ல கனி காய்க்கிற மரம், எவ்வளோ நல்லது செய்கிறேன், என்னையே இவனுக்கு இவ்வளோ பாடுபடுத்துறானுங்கன்னா நீங்களாம் நம்பர் 1 ஃப்ராடு, நம்பர் 1 ஏமாத்தா. யாருக்கு? சீசரில் சொல்கிறாரு, கிரிமினல் நீங்களாம், காரியவாதிங்க நீங்களாம், காரிய நேரம் பார்த்து கழட்டி விட்டுருவீங்க, சூழ்நிலைவாதிங்க நீங்களாம், உங்களெல்லாம் என்ன பண்ண மாட்டாங்கன்னு அவங்களுக்கு தான் சொன்னார். பேசுறது அந்த 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 மைண்ட் செட் வந்துடணும். சிலர் வெறுக்கலாம் நம்மளை, அது ஒன்றும் பெரிய விஷயம், எல்லாருமே நேசிக்கணும்னு அவசியம் கிடையாது. கிறிஸ்துவை நீங்கள் பின்பற்றுவதனால, கிறிஸ்துவ நம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்கிறதுனால they maybe bring some identity, but that is not the true identity. அது உண்மையான அடையாளம் இல்லை. எது திரும்ப உண்மையான அடையாளம்? பவுல் போதிக்கிறதா உண்மையான அடையாளம். ஆவியினாலே ஆராதிக்கிறவன் கிறிஸ்துவை மேன்மை பாராட்டுகிறவன். யாரை மேன்மை பாராட்டுகிறவன்? அவன் எதை எடுத்தாலும் he will be boast in the Lord. யாரை மேன்மை பாராட்டுறான்? அவன் கிறிஸ்துவை மட்டுமே மேன்மை. அவனுடைய பேச்சு எல்லாமே கிறிஸ்துவை மேன்மை பாராட்டி கொண்டே இருக்கும். ஊர் விட்டே வந்தான்னு கூட சொல்லலாம். ஊர் விட்டு, ஆமா, ஊர்ல இருந்ததை விட இந்த ஊர்ல ஆண்டவர் என்ன நல்லா வச்சிருக்கிறாருன்னு சொல்றவன் தான் போஸ்டிங் லார்ட். அவ்வளோ பெரிய ஊர் விட்டு வந்துட்டேங்க நான் கானான் தேசத்தை விட்டு வந்துட்டிய, பாலும் தேனும் ஓடிச்சா, அங்கே ஒன்றும் வக்கீலுன்னு தானே இங்கே வந்திருக்கிற. ஹலோ, 75 வயசு வரைக்கும் முக்குன்னு முக்கி ஒன்று இல்லைன்னு தானே உன்னை அங்கேருந்து பிரித்து கொண்டு போகிறாரு. பேசுறது புரியுதுங்களா? ஆனால் பேசுறது எப்படி தெரியுமா? அங்கனோ பெரிய சாதனையாளர்களாக இருந்த மாதிரியும், இங்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஊழியக்காரனா மாட்டிக்கிட்டு சிக்கி சீரடின்ற மாதிரி பிரசங்கம் பண்ணுவோம். நம்ம ஆளுங்க உச்சி கொட்டிக்கிட்டு, பாவம் பாஸ்ட் நம்மளை நம்பி வந்துட்டார் இப்படியே சொன்னார் என்கிட்ட. அவர் பாவம் பிரதர், அவர் சொந்த ஊரில் ஒரு வந்துட்டார், அவர் யார் தான் அவருக்கு உதவி செய்யறது, அதனால் நான் அவர் சப்போர்ட்டாக நிற்கிறேன்னார். யோ, அவன் செய்கிறது இல்லாமல் அக்கிரமமாக இருக்குது, அநியாயமாக இருக்குது, சம்மந்தமே இல்லாமல் வம்பெடுத்துட்டு உட்காந்துருக்குறான், உன் சப்போர்ட்டில் தான் அவன் அந்த ஆட்டம் ஆடுறான்னா அதுக்கு என்ன பண்ணுறது? அவர் ஊர்லாம் விட்டு வந்துட்டு தனியாக இருக்கிறாரு, நம்ம உள்ளூர்காரன், நம்ம தான் சப்போர்ட் பண்ணோம். ஆமாம், இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி தரானுங்க, நன்மை எது தீமை எது, யார் பக்கம் நிற்கணும், யாருக்கு சப்போர்ட் பண்ணணும், எது என்ன பண்ணுறதில்ல
தெரிஞ்சுக்கிறதே இல்லை. பைபிளை தூக்கிட்டா போதும், மூளையை காட்டி எங்கேயாவது மூளையில் வச்சு போட்டு மாம்சத்தில் நம்பிக்கை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது, உயிரை வாங்கிறது. அதனால தான் ஆண்டவர் பேர் தூஷிக்கப்படுது. அதனால தான் ஆண்டவர் ஏன் பிறந்தார், ஏன் வளர்ந்தார், ஏன் இருக்கிறாரு, ஏன் வரப்போறாரு, எதுவும் தெரியறதில்ல. இவங்களுக்கு தேவையெல்லாம் அவங்க நல்லா இருக்கணும், அவங்களுக்கு ஆசீர்வாதம் வரணும், அவங்களுக்கு பணம் வரணும், அவங்க நல்லா இருந்தால் போதும். இதுதான் இந்த மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிற கிறிஸ்தவனுடைய வேலை. ஆனால் உண்மையாகவே கர்த்தரை மேன்மை பாராட்டுறவன் இருக்கிறான் பாருங்க, கர்த்தரை முன்னிலைப்படுத்துறவன் இருக்கிறான் பாருங்க, அவன் வாழ்க்கையெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். 1000 தேவையோடு இருப்பான், 1000 பிரச்சனையோடு இருப்பான், 1000 அவனுக்குள்ள அவ்வளோ கஷ்டம் இருக்கும். பட் he will be boasting in the Lord. யாரை மேன்மை பாராட்டுறவனா இருக்கிறான் அவன்? கர்த்தரை மேன்மை பாராட்டுகிறவன். யாரை மேன்மை பாராட்டுறவன் அவன்? அப்போ அப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்னு தான் பவுல் இங்கே சொல்ல வர்றாரு. நீங்கள் 30 வருஷம் 20 வருஷம் சபைக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இன்னும் மாம்சத்தின் மேலே நம்பிக்கை வச்சுட்டு உட்காந்துருக்கிற ஆளாக இருந்தீங்கன்னா, உங்கள் மேல் நம்பிக்கை வைக்கிற ஆளாக இருந்தீங்கன்னா, உங்களை சார்ந்த உங்களுடைய அறிவு, உங்களுடைய சுயம், இதை பற்றி நம்பிக்கையுள்ள ஆளாக இருந்தீங்கன்னா, அல்லது உங்களுடைய சுய பக்தி, உங்களுடைய சுய திருப்தி, அல்லது உங்களுடைய சுய பரிசுத்தம், இதன் மேலே நம்பிக்கை வைக்கிற ஆளாக இருந்தீங்கன்னா, ஹலோ, உங்களை அந்த லிஸ்ட் 2வது வசனத்தோட லிஸ்ட்டோட சேர்த்துருவார். நாய்களுக்கு எச்சரிக்கையாக இருங்கள், இவங்களுக்கு அவங்களுக்குலாம் எச்சரிக்கையாக, அந்த லிஸ்ட்டில் போயிடுங்க. நீங்கள் குதறி எடுக்கிற ஆளுக்குன்னு அர்த்தம். சபையிலையும் குதறுவீங்க, வீட்லையும் குதறுவீங்க, உங்களால் யாருக்கும் சந்தோஷமும் சமாதானமும் கிடைக்காது. கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்கிறவங்களையும் இந்த மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிற ஆளுங்க என்ன பண்ணிடுவாங்க, குதறி எடுத்துருவாங்க. அதனால தான் இந்த இடத்துல சொல்றாரு, இல்லை 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 இல்லை, நீங்கள் மாம்சத்தில் மேல் நம்பிக்கை வையாமல் ஆவியினாலே கர்த்தருக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? விருத்த சேதனம். விருத்த சேதனம்னா என்ன, ஏற்கனவே செவ்வாய்க்கிழமை போதிச்சிருக்கிறேன். மாம்சத்தில் செய்வதுதான் விருத்த சேதனம். ஆனா பவுல் சொல்றாரு, அவன் சொல்றான் இல்லையா, அது மாம்ச விருத்த சேதனம் அல்ல, அது உண்மையான விருத்த சேதனம் இல்ல. மாம்சத்தில் செய்வது விருத்த சேதனம் இல்ல, உள்ளத்திலும் செவியிலும் செய்வது என்னவா இருக்கிறது? உண்மையான விருத்த சேதனம் என்றார். உள்ளத்தில் விசுவாசித்து தேவனுடைய வார்த்தையை கேட்கிற செவி, உள்ளத்தில் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிற உள்ளம், இதுவே உண்மையான விருத்த சேதனம் செய்யப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கை, ஆவிக்குரிய ஆராதனை. நம்புறீங்களா நீங்க? அப்ப இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா, இதுதான் சொல்றாரு, நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள. நம்புறீங்களா நீங்க அதை? அப்ப அங்க பாயிண்ட் ஒண்ணுதாங்க. என்னது அது? மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் கர்த்தரை மேன்மை பாராட்ட மாட்டான். ஆனா கர்த்தரை மேன்மை பாராட்டுகிறவன் மாம்சத்தை பற்றி, தன்னுடைய படிப்பு, தன்னுடைய அறிவு, தன்னுடைய பிறப்பு, தன்னுடைய ஊரு, தன்னுடைய அடையாளம், தான் இழந்தது, தான் சகித்தது, தான் தியாகம் செய்தது, எதையும் பேச மாட்டான். அவன் பேசுவதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை மேன்மை பாராட்டுவேன். யாரை மேன்மை பாராட்டுவேன்? என் துன்பத்திலும் எனக்கு ஆறுதல் அளிப்பவர் அவர்தான், என் துக்கத்திலும் எனக்கு நம்பிக்கையா இருப்பவர் அவர்தான், என் சந்தோஷத்துக்கும் காரணராய் இருக்கவர் அவர்தான், என் தோல்வியிலும் என்னை துவண்டு போவாமல் தூக்கி விடுபவர் அவர்தான், வெற்றியிலும் என்னை அக்களிக்க செய்கிறவர் அவர்தான். இப்படிதான் இருப்பான் கர்த்தரை மேன்மை பாராட்டுகிறவன். He will never boast himself. ஒரு நாளும் தன்னையோ தன்னுடைய காரியங்களை அவன் மேன்மை பாராட்டுவதே இல்லை. அப்ப கிறிஸ்து இயேசுவை மேன்மை பாராட்டுவதே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. நம்புறீங்களா நீங்க? அதை மாம்சத்தில் மேல் நம்பிக்கை வையாமல். இன்னும் நிறைய பேச வேண்டியது, அடுத்த வாரம் பேசுறேன். எல்லாரும் எழுதுல ஜெபிப்போம். எங்கள் அன்புள்ள பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த அருமையான நல்ல காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல் ஆவியினாலே ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவை குறித்து மேன்மை பாராட்டுகிற நாங்களே உண்மையான விருத்த சேதனம் செய்யப்பட்டவர்கள். அருமையான காலை நேரத்தில் வார்த்தைகளை குறித்த, வசனத்தை குறித்த சத்தியத்தை நீர் எங்களுக்கு போதித்தபடியாக நன்றி செலுத்துகிறோம். உமக்கு ஒரு புத்தியுள்ள ஆராதனை செய்யும்படியாக இந்த வாழ்க்கையை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த ரட்சிப்பு, நீர் எங்களுக்கு தந்திருக்கிறதான இந்த அழைப்பு, நீர் எங்களுக்கு தந்திருக்கிறதான இந்த மேன்மை பாராட்டுதல் எல்லாம் அது உம்மால் வருகிறது, உம்மிடத்திலிருந்து வந்தது. அது உம்முடைய நாமத்தின் மகிமைக்காகவே இருக்கிறது. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு தந்திருக்கிறதான இந்த வாழ்க்கைக்காக ஸ்தோத்திரம். இது எல்லாவற்றையும் ஆளுகையும் ஆள்பவரும் ஆளுகை செய்கிறவரும் நீராகவே இருக்கிறீர். தொடக்கமும் முடிவும் நீராகவே இருக்கிறீர். எல்லா கணமும் எல்லா மகிமைக்கும் எல்லா துதிக்கும் நீரே பாத்திரராய் இருக்கிறீர். நான் வாழ்க்கையில சந்தித்த எந்த சூழ்நிலைகளாயிருந்தாலும் சரி, கிறிஸ்துவுக்குள் மேன்மை பாராட்டுவதே ஆவியினாலே ஆராதனை செய்கிற வாழ்க்கையாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நீர் கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தருவீராக.
எல்லா சூழ்நிலைகளிலும் கிறிஸ்துவை மேன்மை பாராட்டும்படியான உள்ளமும் தேவரீர் அப்படிப்பட்ட வாழ்க்கையும் உண்டாகட்டும். வாழ்க்கைகள் அதனால மாற்றப்படட்டும். வாழ்க்கைகள் அதனால சந்திக்கப்படட்டும், தொடப்படட்டும். ஆண்டவரே, கிறிஸ்துவை மேன்மை பாராட்டுகிற அப்படிப்பட்ட விசுவாசிகளா எல்லா நிலைகளிலும் நிற்க நீர் இவர்களுக்கு உதவி செய்வீராக. கூடி வந்திருக்கிற பார்க்கிற கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். மேலான கிருபை, சமாதானம், சுகம், ஆரோக்கியம், ஆசீர்வாதங்கள், நன்மைகள் ஒவ்வொருவரையும் தொடரட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you. மீண்டும் உங்களை இன்று மாலை 6:30 மணிக்கு சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.